Hello பசங்களா, good evening. எல்லாருக்கும் good evening. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you're all doing good. Hi எல்லாருக்கும் hi. என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருந்தா ஒரு ஸ்டார் போடுங்க and throw some energy in the chat box பசங்களா. எவ்வளோ நாள் ஆச்சு உங்களெல்லாம் பார்த்து. And I'm meeting you all இன்னைக்கு ஆடுகளம் உடைய Biomolecules செஷனுக்காக. So let's throw in some energy. Okay. That's the spirit. I am all doing good. Thank you so much பசங்களா. இன்னைக்கு நம்ம ஆடுகளம் உடைய 5வது செஷன் நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லையா? ஸோ இன்னைக்கு we are going to do biomolecules in one shot. ஓகே பசங்களா, அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என் கிளாஸ்க்கு வர எந்த பசங்களுக்குமே எந்த ஒரு சாப்டருமே டிஃபிகல்ட் அப்படின்னு இருக்கவும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த சாப்டரையும் நம்ம லெட்ஸ் மேக் இட் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர் இன் அவர் சிலபஸ். ஓகே, தட்ஸ் கோயிங் டு பி அவர் டார்கெட். ஓகே பசங்களா, ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எனர்ஜி அப்படியே தெரிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. அல்டிமேட் wonderful to see you all பசங்களா. என்னை பற்றி தெரியாத பசங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஓகே, எனக்கு ரிசர்ச் ரொம்ப பிடிக்கும், டீச்சிங் ரொம்ப பிடிக்கும், அண்ட் அதை விட பயாலஜி ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதை தான் இன்றைக்கி உங்களை எல்லாரோடையும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்மளோட ஆடுகளம் சீரீஸ், ஆடுகளம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பசங்களா, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் த 8th of October. ஓகே, இந்நேரம் எல்லா டீச்சர்ஸுமே இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா டக்குன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, பிகாஸ் நம்ம எப்பவுமே பெருசாக ஒன்று நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு முதல்ல ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கணும். ஓகே, முதல்ல எடுத்து வைக்கிற ஸ்டெப் தான் இஸ் கோயிங் டு மோட்டிவேட் அஸ் டில் தி எண்ட். ஸோ அதே மாதிரி அதுக்கான முதல் ஸ்டெப்பை இன்னைக்கு எடுங்க. ரெஜிஸ்டர் ஃபார் ஆடுகளம். இந்த ஒரு எக்ஸாமில் நம்ம கவர் பண்ணுற சிலபஸை நீங்கள் பர்ஃபெக்டாக முடிச்சு இந்த எக்ஸாமில் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க பசங்களா. லெட் தட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அண்ட் அங்கேருந்து லெட்ஸ் மூவ் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஓகே, இஸ் தட் கிரேட்? பட் நவ் ஓகே, ஆடுகளமில் ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் உங்களுக்காக ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு நான் உங்களோட எல்லாரையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஹேவ் யூ ஆல் ரெஜிஸ்டர்ட்? எஸ், எல்லாருமே ரெஜிஸ்டர்ட். அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் ஐ எம் ஜஸ்ட் கம்மிங் டு யூ வித் தட் ஒன் பிக் சர்ப்ரைஸ். ஓகே, கிரேட். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீயான ஒரு எக்ஸாம் நம்ம Xylem ஆப்பில் நடத்துகிறோம். ஸோ அதனால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஒரு சீரீஸில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 3 வாரம், ஓகே, அதாவது 21 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 சாப்டர் நம்ம முடிக்க போகிறோம் பசங்களா. ஸோ கேட்கும்போது how does it feel? 15 சாப்டர் நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் திஸ். ஸோ நம்ம ஆடுகளமில் இருக்கிற ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் முடிக்க தென் slowly you will reach your dream destination. So நம்மளோட நீட் எக்ஸாம், நம்மளோட ட்ரீம் டேக்கான டேட் வந்தாச்சு, May 5ஆம் தேதி. ஸோ May 5ஆம் தேதின்னு சொல்லும் போது இன்னிலிருந்தே we have to start working towards that day. Yeah, so that's what we're going to do. ஓகே பசங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீக் 1 உடைய ஷெட்யூல் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இவ்வளோ தூரம் தாண்டி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது you have to be proud of yourself and definitely throw some stars in the chat box பசங்களா. ஓகே, ஸோ பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் தட் நீங்கள் இத்தனை ஒரு 5 நாள்லேயே யூ ஃபினிஷ்ட் இந்த ஒரு 4 சாப்டர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ பிக் திங். ஓகே, ஆல்ரைட், கண்டிப்பாக. ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா சாப்டர்ஸ்க்கும் நம்ம இப்படியே பண்ணலாம். No problems at all. Okay, so now coming to that one surprise. Okay, இது வரைக்கும் உங்களுக்கு வராத ஒரு இன்ஃபர்மேஷன். What is this அப்படின்னு சொன்னா, you are going to get a big gift at the end of this பசங்களா. ஸோ இஃப் நீங்கள் ஆடுகளம் எக்ஸாமில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா you are going to get a grand gift box. and அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச டீச்சரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ். and எங்களோட சேர்ந்து you can definitely feature in our channel. Okay, so that's the big surprise that we have for our students.
Okay pasangla? Yes. So are you all excited? So நீங்க எங்களோட மீட் பண்ணி you can definitely feature on our YouTube channel and அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் gift box உங்க எல்லாருக்காகவுமே காத்துட்டு இருக்கு. Okay, so this is just ஒரு குட்டி gift. உங்களுடைய இத்தனை நாளுடைய உழைப்பை நீங்க போட்டு நீங்க அந்த டாப் 10 winners-ல வந்தீங்க அப்படின்னா this is just going to be a small reward உங்களுக்காக. Okay, yes, yeah, I can see all your excitement. Super pasangla, very nice, very nice. So Aadukalam நான் சொன்ன மாதிரி 8th October நடக்க போற ஒரு எக்ஸாம். ஸோ இதில் நம்ம இந்த 15 சாப்டர்ஸை எவ்ரி பிட் ஆஃப் இட் நம்ம வந்து உங்களுக்காக கவர் பண்ண போகிறோம். ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலே உங்களோட ஒரு சாப்டர் முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, கிஃப்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னா அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேனே. ஸோ நீங்கள் சூப்பராக வந்து நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கிஃப்ட் பாக்ஸ் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா அப்போ நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுதான் சர்ப்ரைஸே. யா, ஆல் ரைட், ஓகே, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்போ லெட்ஸ் கெட் டு அவர் hardcore business, okay, which is our chapter Biomolecules. Okay, so Biomolecules வந்து பசங்களா guaranteed ஒரு 3 to 4 questions you can expect. அதாவது 3 to 4 questions சொல்லும்போது almost 16 marks. Okay, so when you look at 180 marks zoology அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் வந்து we have இந்த ஒரு 16 marks 20 marks even you can expect from Biomolecules. Okay, so very important ஆன ஒரு chapter. Now இந்த சாப்டரை படிக்கிறதுக்கு we are going to take a slightly different approach. Okay, so எப்பவுமே நான் சொல்கிறது என்னன்னா உங்களுக்கு பெரிய ஒரு டாஸ்காக தோணுற ஒரு விஷயத்தை எப்பவுமே சின்னதாக்கி நம்ம பார்க்கும்பொழுது இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபினிஷ். ஓகே, ஆல்வேஸ் நமக்கு இருக்கும் இல்லையா, நம்ம வந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத விட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த சாப்டரையும் நான் வந்து செக் பாயிண்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சாப்டரில் இருக்கிற ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் நம்ம ஒவ்வொரு செக் பாயிண்ட்டாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா, இஸ் தட் ஈஸி? ஸோ நீங்கள் வந்து இப்போ சப்வே சஃபர் விளாடும் போது எடுத்த உடனே வந்து போயிட்டே இருக்கணும், 10,000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணணும்னா கஷ்டம். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, செக் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க நடுவில் இல்லையா. ஸோ அதே மாதிரி we are going to cross these check points. அண்ட் நான் சொன்ன மாதிரி என் கிளாஸில் வர எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே டிஃபிகல்ட் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கவே கூடாது. அண்ட் ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் சாப்டர் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த மோஸ்ட் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சாப்டராக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே பசங்களா, ஆரம்பிக்கலாமா? Are you all ready? Throw some energy in the chat box. Let me see your stars. Okay, start பண்ணலாமா? Yes, super, mass. Okay, great. So நான் சொன்ன மாதிரி இத்தனை check points அப்படின்னு சொல்லும்பொழுது let's see what are these check points. Okay பசங்களா, so starting with biomolecules, as simple as it can be. Molecules na என்ன, கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். What is molecules? It is the fundamental unit of any living or non-living thing இல்லையா. every atom, every object வந்து we can break it down into atoms இல்லை molecules, அந்த மாதிரி நம்ம break பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலான ஒரு ஆட்டம், ஒரு யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா group of atoms form a molecule. ஸோ இந்த ஒரு molecule லைஃப் நம்ம படிக்கிறது பயாலஜி. ஸோ நம்ம லைஃப்பில் என்ன மாலிக்யூல்ஸ் இருக்குது, பயோமாலிக்யூல்ஸ். Clear? அவ்வளோதான் this entire chapter. ஓகேயா? ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா லிவிங் திங்ஸ், லைஃப் உள்ள திங்ஸ். ஓகே, இட் கேன் பி ஹியூமன் பீயிங்ஸ், கேன் பி அ ட்ரீ, கேன் பி அ டாக், கேன் பி அன் இன்செக்ட். பட் லைஃப் ஃபார்ம்ஸ், ஒரு லிவிங் திங் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது எனக்குள்ள என்னென்ன மாலிக்யூல்ஸ் இருக்குது அண்ட் அதோடைய ஃபங்க்ஷனிங் என்ன, அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, அது எல்லாம் தான் இந்த சாப்டரில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே பசங்களா? ஸோ we will start with the first check point, which is எப்படி ஒரு டிஷ்யூ இல்லை ஒரு லீஃப் இல்லை ஏதோ ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் கம்போசிஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். ஓகே, செகண்ட் செக் பாயிண்ட் கோயிங் ஆன். ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து இது வந்து 3rd standard science. ஓகே, நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் that amino acids make proteins which are the building blocks of the body. ஓகே, அதே மாதிரி carbohydrates give you energy. அதே மாதிரி DNA தான் வந்து நம்மளோட பாடியோடைய மெயின்
அதாவது எப்படி நம்ம பாடிக்கு ஒரு பிரெயின் இருக்கும் அந்த மாதிரி செல்லுக்கு வந்து we have a nucleus which has the DNA. ஸோ டிஎன்ஏல என்ன எழுதியிருக்கோம் அதுதான் வந்து நம்ம செல்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட்ஸ் இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். இது எல்லாமே நம்ம வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே படிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்மளோட 2வது செக் பாயிண்ட் இன் டீட்டெயில்டாக we are going to look at amino acids. ஓகே, ஸோ அமைனோ ஆசிட்ஸ் எப்படி இருக்குது. ஓகே, அமைனோ ஆசிட்ஸை பொறுத்தளவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் as the second check point. ஓகே, 3rd check point நான் என்ன சொன்னேன், அமைனோ ஆசிட்ஸ் மேக் ப்ரோட்டீன் அண்ட் ப்ரோட்டீன் தான் நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, ரொம்ப 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மாதிரி இருக்குதானே, அவ்வளோதான் இந்த சாப்டர். ஓகே, ஸோ தேர்ட் செக் பாயிண்ட் என்ன, ப்ரோட்டீன்ஸ். ஓகே, now 4th check point is going to be lipids. நான் ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு வந்து இட் இஸ் அவர் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் தட் லிப்பிட் கான்டென்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தட்ஸ் கோயிங் டு பி அவர் நெக்ஸ்ட் செக் பாயிண்ட். அதுக்கப்புறமா செக் பாயிண்ட் நம்பர் 5 is our nitrogenous bases. நான் சொன்ன மாதிரி DNA அப்படின்னு சொல்லும்போது what is it made up of? Nucleic acids. அப்போ அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா it is the nitrogenous bases. Okay, now இதுக்கப்புறமா we will see about metabolites. ஓகே, அது வந்து உங்களுடைய 6வது செக் பாயிண்டாக இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக் பாயிண்ட் இஸ் கோயிங் டு பி enzymes. ஓகே, ஸோ எவ்ரி செக் பாயிண்ட்ஸ் நம்ம கிளியர் பண்ணும்போது யூ ஆர் 1 step க்ளோசர் டு த ஃபினிஷ் லைன். அவ்வளோதான். ஸோ இந்த மொத்த சாப்டரை ஒரு 7 பாயிண்ட்டாக நம்ம பிரிச்சிட வேண்டியதான். That's it பசங்களா, சாப்டர் இஸ் ஓவர். ஓகே, ஸோ இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் ஆரம்பிக்கலாமா? ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் த கேம்? எஸ் எஸ், நம்ம ட்ரை வெயிட் வெட் வெயிட் எல்லாத்தையுமே பற்றி படிக்க போகிறோம். விஜிபி கேமர், யா அப்சல்யூட்லி. இது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதனால தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், இல்லாட்டி நான் சொல்ல மாட்டேன் இல்லையா? கரெக்ட். ஓகே, ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம அவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நான் சொல்கிறத வந்து இம்பைப் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம இதை முடிக்க போகிறோம். That's it. ஓகே பசங்களா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட். ஓகே, இது ஏதோ வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இருக்கா? லெவல் 1 அந்த மாதிரி. Absolutely. So let's start பசங்களா. First check point, அதாவது how are we going to analyze நம்ம பயோமாலிக்யூல்ஸ்னு சொல்லும்போது அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி அதை அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் எல்லா சயின்டிஸ்ட்டுமே they try to see எதனால் என்னுடைய லிவிங் ஆர்கானிசம் is better than non-living organism. எதனால லிவிங் ஆர்கானிசம்க்கு லைஃப் இருக்குது and அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு when they started to do some research they found that earth crustல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதே தான் லிவிங் ஆர்கானிசம்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு they found. ஓகே, ஸோ அதை ஃபைண்ட் பண்ண உடனே they were like, ஓ அப்போ if both of it have the same composition ஒரே போல தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போது என்ன வித்தியாசம் இருக்குது, ஏன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பர்டிகுலராக 3 எலிமெண்ட்ஸ். ஓகே, which is carbon, hydrogen and oxygen. ஓகே, ஜென்ரலாக இங்கே ஓகே ஆக்சிஜன் போடல, பட் ஜென்ரலாகவே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுலேயும் இங்கே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிற கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே, ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற இந்த ஒரு 2 எலிமெண்ட்ஸ் தான் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் த எர்த்ஸ் கிரஸ்டோடைய எலிமெண்டல் காம்போசிஷன் அண்ட் நம்மளோட ஹியூமன் பாடி ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸோடைய எலிமெண்டல் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ நவ் இஃப் யூ see நான் சொன்ன மாதிரி ஃபர்தராக ஓகே இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸில் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஜாஸ்தியாக இருக்குது, பட் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு அவங்க நோட்டீஸ் பண்ணும்பொழுது they saw lipids, nucleic acids, carbohydrates and protein. ஸோ மேஜராக இந்த 4 மாலிக்யூல்ஸ் சேர்ந்தது தான் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமே. கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலுமே இட் வில் ஹாவ் ஆல் தீஸ் 4 டிஃப்ரெண்ட் பயோமாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 பயோமாலிக்யூல்ஸை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே, ஸோ பர்டிகுலர்லி என்டரிங் அவர் ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட் which is how to analyze in the chemical composition அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக இருந்தது. நமக்குன்னு இல்லை, இன்ஃபேக்ட் ஆல் ரிசர்ச்சர்ஸ் ஆல்சோ would have had the same question இல்லையா?
அதில் வந்து பார்த்தீங்கன்னா what did they find out, how did they find out அப்படின்னா ஒரு டிஷ்யூ, ஓகே, ஒரு வெஜிடபிளாக இருக்கலாம், ஒரு எந்த டிஷ்யூ வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த டிஷ்யூவை எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சிம்பிள் டீ மேக்கிங் ப்ராசஸ். ஓகே, அப்படி தான் வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவேன். ஸோ if you take a solvent which is trichloroacetic acid, okay, so இந்த trichloroacetic acid எடுத்து நம்ம டிஷ்யூவையும் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். ஓகே, இந்த பெயிண்ட் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ பெயிண்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கிற பெயிண்ட் என்ன பண்ணுவோம், தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன், அப்போ கலர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ட்ரைக்ளோரோஅசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் எடுத்து, ஒரு சால்வெண்ட் எடுத்து நம்ம வந்து we are going to grind the tissue. ஓகே, ஒரு மார்டர் அண்ட் பெசில் வச்சு நம்ம ஒரு ஸ்லரி மாதிரி அதை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கிரியேட் பண்ணி இப்போ டீ போடும்போது என்ன பண்ணுறோம், டீ தூளை பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறோமா, அதே மாதிரி ஒரு மஸ்லின் கிளாத் இல்லை சீஸ் கிளாத் வச்சு இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த டிஷ்யூ ஸ்லரியை நம்ம ஃபில்டர் பண்ணும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ், சிம்பிள், ஒரு வடிகட்டும் போது பார்த்துருக்கீங்களா? ஸோ வாட் ஹேப்பன்ஸ், ஸோ எதெல்லாம் வந்து நம்ம பாலில் இறங்காத டீ பொடி இருந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ், அது ஸ்ட்ரெயினருக்கு மேலேயே இருந்துரும். கரெக்ட், பிகாஸ் த சீவ் இஸ் வெரி ஸ்மால், இந்த பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் எல்லாமே மேலேயே இருந்துரும். ஓகே, அண்ட் என்ன டீ எசன்ஸ் ஆக்சுவலாக வந்து என் மில்கில் டிசால்வ் ஆகிருக்கோ அது மட்டும் டீயாக வில் fall down. Correct, so that is the same thing here. The filtrate, okay, becomes my acid soluble pool. ஓகே, ஸோ ஆசிட் சால்யூவபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதெல்லாம் என்னுடைய ஆசிடில் டிசால்வ் ஆகிடுச்சோ அது ஆசிடோடு இட் இஸ் கோயிங் டு ஃபால் டவுன். எதெல்லாம் டிசால்வ் ஆகலையோ த ஆசிட் இன்சால்யூவபிள் பூல் பிகம்ஸ் த ரிட்டன்டேட், அதாவது மேலே இருக்கிற என்னுடைய ரிமைனிங் மாலிக்யூல்ஸ். அண்டர்ஸ்டுட்? எஸ் பசங்களா, ஸோ இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கா? ஸோ வாட் டிட் வி டூ, ஸ்லரி பண்ணி அதை ஃபில்டர் பண்ணோம். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது வாட் ஹேப்பன், வி ஹாவ் அ ஃபில்ட்ரேட், okay, which is the acid soluble pool, and we have a retentate which is the acid insoluble pool. okay, இப்போ இந்த soluble insoluble என்ன மேம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட பெரிய பெரிய molecules, இப்போ சொன்னேன் இல்லையா, all your big biomolecules which is நம்மளோட proteins, the carbohydrates, lipids, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா will come as part of the, இந்த greenல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, acid soluble pool. ஓகே, அண்ட் தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா becomes the acid insoluble pool. ஓகே, ஸோ acid insoluble என்னது, it is my top which is all my protein, my fats, my carbohydrates எல்லாமே. அண்ட் கீழே என்ன acid soluble வந்திருக்கிறது என்னன்னா is all my inorganic molecules. ஓகே, what is inorganic மேம் அப்படின்னா நம்ம பாடியில் வந்து கால்சியம், iron, இது எல்லாமே சின்ன சின்ன inorganic molecules which is yet very very necessary. okay, so இது எல்லாமே is going to form my acid soluble pool. okay, so filter பண்ணி வரும்பொழுது it becomes my acid soluble pool, and whatever is remaining is my acid insoluble pool. ஓகே பசங்களா, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் ப்ராசஸ்னா நம்ம சால்யூபிள் அண்ட் இன்சால்யூபிள், அதாவது ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸை நம்ம பிரிச்சுட்டோம். ஓகேயா, நவ் லிவிங் ஆர்கானிசம்ஸில் நான் சொன்ன மாதிரி இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸும் கம்பவுண்ட்ஸும் இருக்குது. ஸோ என்ன இந்த கம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணணும். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம், ஸ்லைட்டாக டிஸ்ட்ரக்டிவான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா இருக்கிற செல்லை அதை வந்து உடச்சி உள்ளே பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால இட் பிகம்ஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட் வேர் வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூவை நான் எடுத்து நான் அதை ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, அதை ட்ரை பண்ணால் என்னோடய வாட்டர் எல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்துடுமா? எஸ், inorganic compoundsக்கு my examples will be all the calcium, magnesium, iron, இது எல்லாமே are my inorganic compounds. okay, so இதை கண்டுபிடிக்கிறதுக்கு what I am doing is சின்ன amount of tissue எடுத்து வே பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே போயிடும். வெளியே போனதும் I will burn it. so burn ஆகும்போது என்ன ஆகும், என்னுடைய organic compounds, என்னோட carbon compounds எல்லாமே is going to slowly burn, is slowly going to break down into carbon dioxide and water vapor. so what is
happening in this process. அப்போ என்னோட organic compounds carbon இருக்கிற எல்லா compoundsம் has been burnt, carbon dioxide water vapor ஆகி வெளியே போயாச்சு. அப்போ remaining இருக்கிறது is my ash. Okay, so in the ash la dhaan vandu I will have all the inorganic elements like calcium, magnesium, iron, இது எல்லாமே வந்து என்னோட இந்த ஒரு ash la dhaan இருக்கும். Okay, and இது மட்டும் இல்லாம sulfates, phosphates மாதிரியான other inorganic compounds எல்லாமே வந்து என்னோட acid soluble fraction ல வெளியே வந்துரும். Okay, so மேல இருக்கிறது என்னது? remaining இருக்கிறது என்னது? is just going to be my proteins, my carbohydrates, அது எல்லாமே வந்து lipids, அது எல்லாமே வந்து will stay at the top. Okay, so ஒரு elemental analysis அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன elements அதில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். Okay, like hydrogen, oxygen, chlorine, carbon, இது எல்லாமே வந்து நமக்கு தெரியும். Okay, and இன்னொரு பக்கம் வந்து when we do the compound analysis, எக்ஸாக்டாக என்னென்ன compound இருக்குன்னு பார்த்தோன்னா அப்போ நமக்கு organic and inorganic constituents எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். Okay, is this clear pasangla? So or inorganic and organic fractions நம்ம எடுக்கிறதுக்கான process நம்ம பார்த்தோம். Okay, is this clear? So elemental analysis na carbon irka, hydrogen irka, oxygen irkaன்னு பார்க்கிறது தான் நம்மளோட elemental analysis. Okay, compound analysis ல தான் வந்து protein இருக்கா, lipid இருக்கா, sulfate இருக்கா, phosphate இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Alright, so இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு டேபிள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன் கம்பேரிசன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், அதாவது எர்த் க்ரஸ்ட்லையும் ஹியூமன் பாடியிலையும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா we are all organic இல்லையா? ஹியூமன் பாடின்னு சொல்லும்போது we are all organic. ஓகே, ஸோ இந்த ஒரு ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் and oxygen rendume will be in the higher side. Okay, and oxygen is the most, nama adudane breathe pandrom, so every cell will need oxygen for our daily activities, for our every minute வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி வந்து is pumping blood, எதுக்கு? is to transport this oxygen. so oxygen தான் நம்ம human bodyல இருக்கிற most abundant content. okay, and then carbon followed by carbon. okay, and எது ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம human bodyலன்னு பார்த்தோம்னா silicon, whereas earth's crustல silicon வந்து நல்லாவே ஜாஸ்தியா இருக்கும். okay, and அது மட்டும் இல்லாம nitrogen earth's crustல ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, பட் நைட்ரோஜன் நம்ம ஹியூமன் பாடியில் relatively more. ஓகே, ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ரிமெம்பர் தட் எர்த்ஸ் க்ரஸ்ட்டை விட எர்த்ஸ் க்ரஸ்ட்டில் ரொம்ப கம்மியான நைட்ரோஜன் இருக்குது, பட் நம்ம ஹியூமன் பாடியில் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட்ஸ் ஃபார் யூ டு ரிமெம்பர், பட் யூ கேன் கோ த்ரூ திஸ் டேபிள். ஓகே, நான் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி ஒரு டேபிள், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஐ வுட் சஜஸ்ட் நீங்கள் அதை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க, இல்லை நீங்கள் க்ராஸ் பண்ணுற ஏதாவது இடத்துல அதை ஒட்டி வைங்க. ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு கீப் லுக்கிங் அட் இட். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, அண்ட் தென் இன்னொரு டேபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் யோர் டெக்ஸ்ட் புக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்ஆர்கானிக் கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் நம்ம பாடியில் இருக்குன்னு. ஓகே, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, நமக்கு தெரியும் we need sodium, ஓகே, we need potassium, calcium, magnesium, water, அது தவிர phosphates, sulfates, calcium carbonate நம்ம போன்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து they are inorganic elements, inorganic compounds that is present in our body. Okay, is this clear? Clear பசங்களா? Okay, great, all right. okay, so ஒரு chemistry point of viewல நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து aldehydes இருக்குது, ketones இருக்குது, அந்த மாதிரி அதோடைய chemical nature நம்ம வந்து analyze பண்ணுவோம். ஓகே, பட் ஒரு biological perspectiveலேருந்து பார்க்கும்போது அது aldehydeோ இல்லை ஆசிடோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் I am more looking into the biomolecules, அதாவது amino acids, nucleotides, fatty acids, இதெல்லாம் பற்றி தான் வந்து I am more interested in. Okay, fine. So இப்போ நம்ம we are going to go down into the next checkpoint, which is our amino acid. So first checkpoint முடிஞ்சது பசங்களா, 6 more to go. Are you all excited?
ஸோ இது வரைக்கும் எனி கொஸ்டின்ஸ் எனி டவுட்ஸ் ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர் இல்லையா சிம்பிளான ப்ரொசீஜர் ஓகே இன்ஃபேக்ட் உங்களுக்கு சப்போஸ் இல்லை மேம் நடுவில் வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா திரும்பி ஒரு தடவை இஃப் யூ ஜஸ்ட் லுக் அட் இட் உங்களுக்கு புரிஞ்சிடும் அவ்வளோதான் ஓகே that's great wonderful to see all your energy பசங்களா ஸோ நம்ம ரெண்டாவது செக் பாயிண்ட்டுக்கு போகிறோம் which is the biomolecule amino acid okay ஸோ முதல்ல we are going into the amino acid அதுக்கு முன்னாடி ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் ஒரு குட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வெரி சிம்பிள் பசங்களா ஆர்கானிக் அப்படின்னு சொல்லும்போது எனி கார்பன் டெரிவேட்டிவ் நம்மளோட ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ்குள்ளே வரும் கார்பன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் இல்லையா ஆல் தி இன்ஆர்கானிக் இஸ் யோர் கால்சியம் சால்ட்ஸ் யோர் மெக்னீஷியம் சால்ட்ஸ் அது எல்லாமே இன்ஆர்கானிக்கு வரும் ஓகே ஸோ that's it சாம்சல் சொல்கிற மாதிரி we are entering level 2 of the game are you all excited எனர்ஜி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு லெவல் 2கே குறைஞ்சா என்னங்க இது இதெல்லாம் நியாயமே இல்லை இன்னும் கஷ்டமான லெவல்லாம் அப்புறமால வருது இப்போவே நீங்கள் வந்து கொஞ்சம் எனர்ஜி கம்மியாகிற மாதிரி இருக்கே this is the energy that I want absolutely great so amino acid அப்படின்னு சொல்லும் பொழுது we have two words here amino and we have acid okay so amino group na என்ன யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம் what is the amino group தப்பா சொன்னீங்கன்னா இப்போ நான் அனீஸ்வரை கூப்பிடுவேன் what is an amino group amino group will be absolutely okay yes it will be an NH2 group அதான் வந்து I say amino group இப்போ acid group na என்ன amino group na NH2 acid group na என்ன it's going to be COOH group so இந்த ஒரு ரெண்டு functional groups we call it the amino group and we call it the acid group okay so ஒரு compoundல when we have both these functional groups present together sorry we have both these functional groups present together we call it an amino acid that's it ஸோ அமைனோ ஆசிட்னா அமைனோ குரூப்பும் இருக்குது ஆசிட் குரூப்பும் இருக்குது ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு கார்பனை பிடிச்சி ஒரு பக்கம் NH2 எனக்கு ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லும் இன்னொரு பக்கம் ஆசிட் குரூப் இருந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஹைட்ரோஜன் இந்த சண்டையை வேடிக்கை பார்க்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கூடவே ஒரு ஆர் குரூப் இருக்குது என்ன சொல்கிறது யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆர் குரூப் அவ்வளோதான் ஓகே ஸோ கார்பனில் ஒரு அமைனோ குரூப் ஒரு ஆசிட் குரூப் வேடிக்கை பார்க்க ஒரு ஹைட்ரோஜன் போக ஒரு ஆர் தட் இஸ் ஆல்வேஸ் வேரியபிள் திஸ் இஸ் மை ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் அமைனோ ஆசிட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரி பேசிக்காக வி ஹாவ் அ carbon atom in the center அதை சுற்றி we have 4 different groups which is an amino group amino terminus a carboxyl terminus a hydrogen and then a R group okay so இந்த ஒரு இதில் we say something called an alpha carbon okay so alpha carbon அப்படின்னா முதல் கார்பன் எதில் நான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் பண்ணியிருக்கேனோ அதே கார்பனில் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணும்பொழுது we have the first carbon which is the alpha carbon sometimes ரெண்டாவது கார்பன் மூணாவது கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் can attach so அப்போ we will call it beta carbon அந்த மாதிரி okay is it clear so நம்ம carbon atomல 4 different groups attach பண்ணும்போது it becomes an amino acid okay now when we look at the structure they are nothing but organic compounds நமக்கு தெரியும் அது okay and followed by என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுல அப்படின்னா பேசிக் கார்பன் ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் நைட்ரோஜன் அவ்வளோதான் ஸோ இந்த 4 வச்சு we have a compound which is our amino acid சில இதில் சல்ஃபர் இருக்கும் ரொம்ப நேரமாக சல்ஃபர் கண்டெய்னிங் அமைனோ ஆசிட் இதுன்னு கேட்டுட்ருக்கீங்க it will be cysteine okay cysteine மாதிரி இதில் சம்டைம்ஸ் சல்ஃபர் இருக்கும் ஓகே ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் okay I'll come to the examples அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குன்னு சம்டைம்ஸ் நிறைய அமைனோ குரூப் இருக்கலாம் சம்டைம்ஸ் நிறைய கார்பாக்சில் குரூப்ஸ் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேறு டைப்ஸான அமைனோ ஆசிட் இருக்குது பட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த குரூப்ஸ் எல்லாமே இஸ் கோயிங் டு பி அட்டாச்ட் ஆன் த சேம் கார்பன் அதாவது த ஆல்ஃபா கார்பன் ஓகே அண்ட் தே ஆர் கால்ட் ஆல்ஃபா அமைனோ ஆசிட்
Okay, there are some acids that are called the beta amino acid where COOH first carbon la irukum but amino group வந்து பக்கத்து கார்பன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். Okay, but this can happen, but nevertheless உங்களுக்கு தேவையானது is the alpha amino acids. Okay, now இந்த ஒரு நான் சொன்ன மாதிரி alpha carbonல we have both these groups being attached. Okay, now நீங்க பாத்தீங்கன்னா normal methane structure எப்படி இருக்கும்? 4 ஹைட்ரோஜன் இருக்கும். Okay, in the 4 hydrogen ku badala we are just substituting it with different groups, so it becomes a substituted methane. So amino acid nu sollumbodhu it is a substituted methane. Okay, and in the 4 groups me sendu it makes up our amino acid. Is it clear pasangla? So we have hydrogen group. Okay, always remember carbon ku mele vedika paakradhukku oru hydrogen group. Okay, and oru side la amino group, innoru side la ஒரு carboxyl group and then ஒரு variable group. Okay, and the variable group வந்து is going to be our R group. Okay va? So this is my general structure of my amino acid. Okay, இப்போ இந்த amino acid வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸை மேக் பண்ணுறது இஸ் கோயிங் டு பி அமைனோ ஆசிட். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ்க்காகவே இது ப்ரோட்டீன்ஸில் இருக்கிற அமைனோ ஆசிட்ஸ் வந்து பிகம்ஸ் மை ப்ரோட்டீன் அமைனோ ஆசிட் விச் நம்ம பாடியில் இஸ் ஓன்லி 20 டிஃப்ரெண்ட் types of amino acids இருக்கு. Okay, and இந்த 20 amino acid மட்டும் தான் can form proteins. வேற யாருமே proteins form பண்ண முடியாது. பட் மிச்ச சில நான் புரோட்டீன் amino acids வந்து பாத்தீங்கன்னா மிச்ச சைக்கிள்ஸ்ல லைக் யூரியா சைக்கிள் அந்த மாதிரி மிச்ச சைக்கிள்ஸ்ல வந்து சிட்ருலின், ஆர்னிதின் இதெல்லாமே வந்து you can find, which is also an amino acid. Adora structure வந்து it is completely like an amino acid, but it is not a protein amino acid. Okay, yeah. Is this clear? Clear ah pasangla? So now different types of amino acid அப்படினு சொல்லும்போது நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்கேன், which is my protein amino acids and my non protein amino acids. இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா we going to have a ஓகே நான் ப்ரோட்டீன் அமைனோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது என்னுடைய இந்த ஆர் குரூப் நான் வேரியபிள் குரூப் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னென்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறத வச்சு என்னோட டைப் ஆஃப் அமைனோ ஆசிட் மாறிட்டே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆர் குரூப் வந்து இஃப் இட் இஸ் ஹைட்ரோஜன் இட் பிகம்ஸ் கிளைசின், இஃப் இட் பிகம்ஸ் மீத்தேன் மித்தைல் குரூப் இட் பிகம்ஸ் ஆலனின். இதே CH2 ஒரு பென்சீன் ரிங் இருந்துச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் ஃபினைல் ஆலனின். ஓகே, அதே CH2OH இருந்ததுன்னா இட் பிகம்ஸ் serine. ஸோ இந்த மாதிரி புரோட்டீன் அமைனோ ஆசிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர் குரூப் மாற மாற என்னுடைய அமைனோ ஆசிட் டைப்பும் மாறிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் மை ஓவரால் என்னென்ன அமைனோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the changes only in my R group. ஓகே, yes, protein la if it is not present, amino acids that don't make up a protein form my non proteinogenic amino acids. Okay, so avladha. So if you change the R group என்னோட amino acid மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் வேறு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த ஒரு அமைனோ ஆசிட்ல அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது, ஒரு அமைனோ குரூப், ஒரு கார்பாக்சில் குரூப். ஸோ ப்ராப்பர்ட்டிஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மாறிட்டே இருக்கும். ஸோ என்னோட அமைனோ குரூப்புக்கும் carboxyl குரூப்பும் சேர்ந்து தான் contribute to the properties of my amino acid. and அது மட்டும் இல்லாமல் இந்த R சைடு ஆர் குரூப் வந்து என்னவா இருக்கோ அதை பேஸ் பண்ணியும் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறிட்டே இருக்கும். ஓகே பசங்களா, ஸோ இந்த வேறு அமைனோ ஆசிட்ஸில் வேறு என்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்ன மாதிரி எத்தனை அமைனோ குரூப் இருக்குது, எத்தனை கார்பாக்சில் குரூப் இருக்குது அப்படிங்கிறது வந்து வில் பிகம் அ பிக் மேட்டர். ஓகே, ஸோ ஒரு பக்கம் அமைனோ ஆசிட் இருக்குது, இன்னொரு பக்கம் கார்பாக்சில் குரூப் இருக்குது. ஓகே, ரெண்டுமே கார்பனை இழுக்குது அப்படிங்கிறப்போ ஓகே ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட் பிகம்ஸ் அ நியூட்ரல் அமைனோ ஆசிட் லைக் வாலின், அலனின், கிளைசின் மாதிரியான ஒரு நியூட்ரல் அமைனோ ஆசிட் இஸ் formed. Okay, இதே என்னாகும் when அமைனோ குரூப் ஜாஸ்தியாக இருக்குது, 2 அமைனோ குரூப் இருக்குது, ஒரே ஒரு பாவப்பட்ட கார்பாக்சில் குரூப் இருக்குன்னா அது பாவம் எப்படி சண்டையில் ஜெயிக்க முடியும்? அப்போ my அமைனோ குரூப் will win. Okay, so அமைனோ குரூப் is a acidic group or a basic group? Acidic group or a basic group?
Right. So it is a basic group. Okay. யாராச்சும் acidic-ன்னு சொன்னீங்களா? சொன்னீங்கன்னா அனீஸ் சர்ட்ட போய் போட்டு கொடுத்துருவேன். Right. So basic group வந்து பார்த்தீங்கன்னா they have an additional amino group. அப்போ amino group ஜாஸ்தியாக இருக்கும் போது it becomes basic. Okay. And whoever is acidic amino acid அப்படின்னு சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி ஒரே ஒரு அமைனோ குரூப்புக்கு எதிர்க்க 2 கார்பாக்சில் ஆசிட் வா நான் ஆளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் குரூப் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி மை அமைனோ ஆசிட் பிகம்ஸ் அ acidic amino acid. So example பார்த்தீங்க அப்படின்னா basic amino acidக்கு வந்து we have lysine, arginine எல்லாமே examples. அதே மாதிரி glutamic acid and aspartic acid. So பேர்லயே இருக்கு பாருங்க, glutamic acid, aspartic acid எல்லாமே acidic-ஆன ஒரு amino acid. Okay, clear பசங்களா? So these are the types of amino acids that I have. அது மட்டும் இல்லாம ஒரு சில amino acidsல வந்து பாத்தீங்கன்னா there can be a ring. Okay, that is formed. Okay, so இந்த ஒரு rings இருந்துக்கும் போது we call it an aromatic amino acid. Aromatic amino acid என்னலாம்னா tyrosine, phenylalanine, tryptophan, histidine இது எல்லாமே வந்து will be our aromatic amino acids. Okay, so என்னெல்லாம் டைப்ஸ் பார்த்தோம்? ப்ரோட்டீனோஜெனிக், நான் ப்ரோட்டீனோஜெனிக், கரெக்ட். அப்புறம் ஆசிட், பேசிக், நியூட்ரல், கரெக்டா? வேற என்ன பார்த்தோம்? aromatic, நான் aromatic அது பார்த்தோம், கரெக்ட். எஸ் திவ்யதர்ஷினி, இஃப் ஒரே ஒரு அமைனோ குரூப் இருக்கு, ஒரே ஒரு கார்பாக்சில் குரூப் இருக்குன்னா இட் பிகம்ஸ் நியூட்ரல், அவ்வளோதான். ஸோ whenever you have extra அப்படின்னா மட்டும்தான் வந்து it will be acidic or basic. Okay, there are examples. நான் இங்கே ஆசிட் பேஸுக்கு வந்து ஒரே ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். பட் நம்மளோட 20 அமைனோ ஆசிட்ஸில் வந்து யூ கேன் ஆல்வேஸ் லுக் த்ரூ as to எதெல்லாம் ஆசிடிக் எதெல்லாம் பேசிக் அப்படின்னு. ஓகே, நான் இந்த ஆரோமேட்டிக் acid தாண்டி we also have a sect called the essential and the non-essential amino acids. Okay, so essential and non-essential amino acids ஏன் சொல்கிறோம் அப்படின்னா essentialனா என்ன, எனக்கு வேணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு நீட்டில் ஸ்கோர் வேணும், இன்றைக்கி நம்மக்கிட்ட நீட் ஸ்கோர் இல்லை, அதனால நமக்கு நீட் ஸ்கோர் வேணும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி நீட் ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நீட் ஸ்கோர் அப்புறமா தேவை கிடையாது, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி எசென்ஷியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாடினால இதை ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. ஓகே, we cannot make these acids in our body. நம்மளால் சொந்தமாக செய்ய முடியலைங்கிறதுக்காக நமக்கு வெளியிலிருந்து தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இந்த essential amino acids. ஓகே, which can be your phenylalanine, valine, tryptophan, இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட் எல்லாமே இஸ் த essential amino acid. அப்படின்னா இது நம்ம பாடினால தயாரிக்க முடியாத அமினோ ஆசிட்ஸ். அப்போது இதை நம்ம வெளியிலிருந்து through leafy vegetables, through வந்து other protein sources வந்து we have to consume these essential amino acids. இதே non-essential amino acids அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம வெளியிலிருந்து சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. it will already be synthesized வேறு வேறு metabolic pathwaysல, இல்லை நம்ம சாப்பிட்ற இந்த essential வச்சு ஃபார்ம் பண்ணுற ஒரு ட்ராக்ல வந்து we can always produce these non-essential amino acids in our body. ஸோ ஆல்ரெடி என் பாடிக்குள்ளே இருக்கிறதுனால அதை வெளியிலேருந்து சாப்பிடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. Okay, so that is the difference between an essential amino acid and a non-essential amino acid. Okay, so essential is what? எனக்கு தேவையான amino acid that I need to take through my external food. Okay, இதே non-essential amino acidனா என்ன? ஆல்ரெடி என்னோட பாடி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் amino acids. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து மார்க்ஸ் யோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமைனோ ஆசிட்ஸ் பசங்களா. ஓகே, நவ் கம்மிங் டு திஸ் கான்செப்ட் கால்டு ஜ்விட்டர் அயர்ன். ஓகே, நவ் யூ ஆல்ரெடி நோ தட் என்னுடைய ஒரு அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சர் நான் எடுத்துட்டேன்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ஓகே, நவ் வென் இட் இஸ் லுக்கிங் லைக் திஸ் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இந்த NH2 sometimes என்ன பண்ணுன்னா it will take up another hydrogen and become NH3+. Okay, something like this. அப்போ my pH is at a lower pH. Okay, now what happens? ஆசிடும் வந்து பார்த்தீங்கன்னா at some point இந்த ஒரு ஹைட்ரோஜனை விட்டு கொடுத்துரும் அண்ட் இட் வில் சே நான் CO மைனஸாக வாழ்ந்துக்கிறேன், இந்த ஹைட்ரோஜன் ஒன்றும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுரும். அப்போ கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்?
my COO minus is formed and it leads to a higher pH. Okay, so in the low pH and high pH change ஆகும்போது இந்த லோங்கிறது வந்து it can be subjective. Okay, சில amino acids க்கு low can be different, இன்னொரு amino acids can be different, but however it is, என்னோட இந்த அமைனோ குரூப் சம்டைம்ஸ் என்ன பண்ணும், ஒரு ஹைட்ரோஜனோட ஃப்ரெண்ட் ஆகி பாசிட்டிவ் ஆகிடும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணும், சம்டைம்ஸ் வந்து COH வந்து என்ன பண்ணோம்னா இட் வில் கிவ் அவுட் another ஹைட்ரோஜன் அண்ட் இட் வில் சேஸ் நீ கிளம்பு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். நவ் அட் சம் பாயிண்ட் ஒரு ஹைட்ரோஜனை ஒரு கார்பாக்சில் குரூப் கழட்டி விட இன்னொரு ஹைட்ரோஜனை அமைனோ குரூப்போட சேர இட் வில் ஃபார்ம் அ NH3 plus COO minus, ஒரு சார்ஜ்ட் ஆன ஒரு அயானிக் ஃபார்ம். This is called as my Zwitter ion, அதாவது ஈக்குவல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்ட் functional group. Okay, so I will repeat this for you one more time. என்னோட amino acid la I have a amino group, I have an acid group. Okay, sometimes என்ன ஆகும், அவங்களுக்குள்ள இருக்கிற சண்டையில sometimes வந்து என் carboxyl group என்ன பண்ணும், ஹைட்ரோஜனை கழட்டி விட்டுரும். and இன்னொரு பக்கம் என்ன ஆகும், அமைனோ குரூப் வந்து will sometimes இன்னொரு ஒரு ஹைட்ரோஜனை கடத்தி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான கலவரத்துக்கு நடுவில் when one carboxyl group is negatively charged, நான் சொன்ன மாதிரி ஹைட்ரோஜனை விட்டுட்டு it is in a negatively charged state, and இன்னொரு பக்கம் என்னோட அமைனோ குரூப் ஒரு ஹைட்ரோஜனை கடத்தி வச்சுக்கிட்டு it is become a positive state. ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கும் பொழுது ரெண்டு ஈக்குவல் பாசிட்டிவ் அண்ட் ஈக்குவல் நெகட்டிவ் சார்ஜ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு இருக்கும்பொழுது இந்த ஒரு ஸ்டேட்டை நான் Zwitter ionic state அப்படின்னு சொல்லுவேன். Clear? So this is the Zwitter ionic form. Okay? Okay, yeah? Right. So in the Zwitter ionic form, what happens is my acid has a equal positively and negatively charged functional group. That is it. Okay? Divyadarshini, it's not exactly neutralization, it is just that equal number of charged functional groups irukku avladhaan. So net charge will be 0, but you know other aspects வந்து என்னோட sometimes நான் சொன்னேன் இல்லையா, it can be basic, it can be இது அப்படின்னு சொன்னேன். ஸோ amino group acid group இருக்கிறதுக்கு பதிலாக it just becomes an ionic form, which is my Zwitter ion state. ஓகே பசங்களா, that's it. ஆல்ரெடி உங்கள் எனர்ஜி மேலே பறக்கிறது எனக்கு இங்கேன்னு தெரியுது, which is fantastic. ஸோ நம்ம அமைனோ ஆசிடை பொறுத்த வரைக்கும் I showed you the structure, I showed you all the different types and Zwitter ionsum சொல்லி கொடுத்தாச்சு. கிளியரா பசங்களா? நான் அடுத்த செக் பாயிண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி have you all registered for the Aadukalam exam? I can see that new members are still coming. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க, ask them to be part of this Aadukalam exam, because see at the end of the day நான் சொன்ன மாதிரி பெரிய ஜர்னிக்கான முதல் ஸ்டெப் சின்னதாக தான் எடுக்கணும். ஓகே, ஸோ எடுத்த உடனே வந்து நான் நீட் மார்க் எக்ஸாமுக்கு தான் அப்பியர் ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூனோ இட்ஸ் கோயிங் டு அந்த நேரத்தில் வந்து என்ன கான்செப்ட் புரியல கன்ஃபியூஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் சாப்டர். இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரையும் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டா? வெரி குட். கண்டிப்பாக. ஓகே, ஸோ நம்மளோட இந்த Aadukalam எக்ஸாமில் we're going to ask you from the 15 chapters. ஓகே, என்னெல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோமோ எல்லா 15 சாப்டர்ஸுமே வந்து we're going to ask you. So keep your energy up high. ஓகே பசங்களா, is that clear? எஸ், கண்டிப்பாக நீட் யூஜிலேருந்து தான் எக்ஸாம்ஸ் கேட்போம் விஸ்வா. கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகே, ரைட். ஸோ let's continue into our level 3 next checkpoint, which is our proteins. Okay, so இப்போவே வந்து we have already finished amino acid. இப்போ now we are walking into protein. Okay, which is our level 3. Level 3 ஆடலாமா? ரெடியா? are you all clear? yes, ரெடினா அப்படியே ஸ்டார்ஸ் போடுங்க பார்க்கலாம். ஆமாம், success quest test is in the app itself. Okay, right, wonderful, super. So நம்மளோட level 3
செக் பாயிண்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ப்ரோட்டீன். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்ன அமைனோ ஆசிட்ஸ் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடியில் இருக்கிற ஒரு பில்டிங் பிளாக், அது வந்து நமக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி 3rd standard சயின்ஸ் அது. ஓகே, பட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் அ ப்ரோட்டீன், ஹவு டஸ் இட் லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ பாலிபெப்டைட். நான் வாட் இஸ் அ பாலிபெப்டைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, now I have ஒரு குரூப் இங்கே, ஓகே, ஒரு அமைனோ ஆசிட் இங்கே இருக்குது. ஓகே, நான் இது பக்கத்தில் எனக்கு இன்னொரு அமைனோ ஆசிட் வந்து உட்காருது. ஓகே, நான் இப்போ என்ன ஆகும், இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, there is a kind of a bond that happens. now இந்த பாண்ட் நடக்கணும் அப்படின்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போயிடும். அப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, let me write it like this. ஓகே, NH ஓட சேர்ந்து ஒரு H இருக்குது. ஓகே, ஸோ NH2 நான் NH connected to H அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ now what happens is in the OH group along with in the H group will get eliminated as a water molecule. Okay, so ஒரு அமைனோ ஆசிட் பக்கத்தில் இன்னொரு அமைனோ ஆசிட் வந்து உட்காரும்பொழுது what is happening, ஒரு water molecule is getting eliminated. so அப்போ what is happening to my amino acids, இங்கே இருக்கிற அமைனோ குரூப் will remain, இங்கே CO இருக்குது. now that will shake hands with NH and my other amino acid remains the same. ஸோ இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஒரு CONH அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா. இப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி பீஸாக இருந்திருப்போம், நம்ம ஃப்ரெண்டு இன்னொரு பீஸாக இருந்திருக்கோம், 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி பீஸாக மாறுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட COOHும் NH2வும் சேர்ந்து இட் பிகம்ஸ் அ CONH bond. ஓகே, no, there will not be any kind of repulsion because நான் சொன்ன மாதிரி they forming a bond, they forming a friendship. okay, so என்ன மாதிரி பீஸா இருந்தாலும் ஒருத்தரை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு CONH அப்படிங்கிற ஒரு bond வந்து is formed. okay, now this is what I call as a peptide bond. so now what happens, இந்த ஒரு peptide bondல என்ன ஆகுது, 2 அமைனோ ஆசிட் ஜாயின் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி எவ்வளோ பெப்டைட் பாண்ட்ஸ் நான் ஃபார்ம் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு என்னோட அமைனோ ஆசிட் பெருசாக ஆகிக்கிட்டே போகும். மை செயின் வில் கீப் ஆன் இலாங்கேட்டிங் இல்லையா. ஸோ நவ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இஸ் வாட் ஐ கால் அ பாலிபெப்டைட். ஸோ இந்த ஒரு செயின் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பெப்டைட் பாண்ட் அப்புறம் இன்னொரு பெப்டைட் பாண்ட் அப்புறம் இன்னொரு பெப்டைட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு when it is going on joining with each other I call it a polypeptide. okay, so now my polypeptide வந்து it's a linear chain of amino acid linked by peptide bonds. அவ்வளவுதான், very very simple. okay, and ஒவ்வொரு புரோட்டீனுமே பார்த்தோம்னா it is a polymer of இந்த மாதிரியான ஒரு peptide or polymer of இந்த மாதிரி ஒரு amino acid. is it clear பசங்களா? is this clear? ஓகே, ஸோ நான் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்னேன் 3rd standard சயின்ஸ் நமக்கு எல்லாருக்குமே ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நீட் லெவலில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் யுவர் பாடி. சிலது வந்து இஸ் அ டிரான்ஸ்போர்ட் மாலிக்யூல், சிலது வந்து இஸ் அ ஸ்ட்ரக்சரல் மாலிக்யூல், சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்சைம்ஸாக இட் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் ஆக்சலரேட் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இஸ் பர்ஃபார்ம்ட் பை டிஃப்ரெண்ட் amino acids or different proteins in our body. for example இது உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற ஒரு டேபிள், very very important. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா match the following, in fact statement questions, இது எல்லாமே வந்து you can get from இந்த ஒரு section. okay, wow, நம்ம செக் பாயிண்டே இன்னும் முடிக்கல, அதுக்குள்ள இவ்வளோ எனர்ஜி தெரிக்குது chat boxல, which is fantastic பசங்களா. So if you see here, collagen வந்து பார்த்தீங்கன்னா it is an intercellular ground substance. okay, it is a matrix form பண்ணுற ஒரு structural component is collagen. அதுக்கப்புறம் we have trypsin which is an enzyme. அப்புறம் we have insulin which is a hormone. okay, antibodies, நம்ம பாடியில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அப்படியே பார்டரில் நின்று ஃபைட் பண்ணுற ஆர்மி மாதிரி நம்ம பாடி இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் இல்லையா. now this is what happen, இது மாடுலேட் பண்ணுறது என்ன விதமான ஒரு ப்ரோட்டீன், it is antibody.
பாடி. ஓகே, அதே மாதிரி ரிசெப்டர்ஸ் நம்ம பாடியில். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒன்று சொன்னால் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, ஸோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு ரிசெப்ஷன் இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் சிக்னல் வரும்போது அதை புரிஞ்சுக்கிற ஒரு ரிசெப்டர் இருக்குது அப்படின்னா, all of it is a protein. And we also have some transport proteins like GLUT4. Okay, glucose transporting protein basically. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ராப்பகலாம் நம்ம பாடியை வந்து ஒன் பீஸில் வந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே பசங்களா, நவ் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக we have to talk about the structure of proteins. ஓகே, ஸோ எப்படி வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஸ் அ லாங்குவேஜ் ஆர் தமிழ் ஆஸ் அ லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லெட்டர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ ஒவ்வொரு லெட்டரையும் நம்ம வந்து பக்கத்தில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், we form some words. ஓகே, now ஃபர்தராக இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஓகே ரேண்டமாக வந்து A for apple, B for ball, C for cat அப்படின்னா ஆப்பிள் பால் கேட் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் அ சென்சிபிள் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சின்ன சின்ன ஆல்ஃபபெட்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகே, அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை ஃபர்தராக நம்ம வந்து அதை வந்து ஒரு அழகாக பொயட்டிக்காக, சம்டைம்ஸ் டிஸ்கிரிப்டிவாக நம்ம வந்து அதை வச்சு எஸ்ஸே எழுதுகிறோம், அதை வச்சு கதைகள் எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன லெட்டர்லேருந்து ஆரம்பித்து நம்ம ஒரு புக்கு வரைக்கும் அதை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா that is nothing but equivalent to எப்படி ஒரு ப்ரோட்டீன் வந்து ஒரு சின்ன அமைனோ ஆசிட்லேருந்து ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் த சேம் திங். ஓகே, ஸோ நவ் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா heteropolymers வந்து they contain strings of amino acids. ஓகே, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் கான்டெக்ஸ்டில் வந்து இட் இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்கிறது, ஒரு அமைனோ ஆசிட் பக்கத்தில் இன்னொரு அமைனோ ஆசிட் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அமைனோ ஆசிட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு அமைனோ ஆசிட்ஸ் will form connections with each other forming a heteropolymer. Now what is happening அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் லெவலில் நம்ம உள்ளே போய் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டோம்னா NaCl, MgCl2 அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேட்டோம்னா நம்ம பென்சீன், நாப்தலின் அந்த மாதிரி நம்ம கம்பவுண்ட் பேராக சொல்லுவோம். கரெக்டாக? பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிஸ்டாக நான் வந்து ஓகே இங்கே A இருக்குது, A பக்கத்தில் B இருக்குது, B பக்கத்தில் C இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதை டிஃபைன் பண்ணும் பொழுது ஓகே ஐ கெட் சம்திங் தட்ஸ் கால்ட் அ ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகே, நான் ஒரு கெமிஸ்ட் வந்து என்ன பண்ண முடியும், என்கிட்ட வந்து ஓகே கார்பன் இருக்குது, ஹைட்ரோஜன் இருக்குது, நைட்ரோஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். நான் ஃபிசிசிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அது என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது, யார் பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக ஒரு அமைனோ ஆசிட் எடுத்துங்க அப்படின்னா A பக்கத்தில் B, B பக்கத்தில் C, C பக்கத்தில் D அப்படின்னு அந்த ஒரு சீக்வென்ஸை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, தட் லைன். ஓகே, பேசிக்காக இது பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். இஸ் இட் கிளியர் பசங்களா? ஸோ இந்த ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் லைக் அ லைன் லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும். ஓகே, இப்போ நான் கொடுத்த பெப்டைட் பாண்ட் எக்ஸாம்பிள் வந்து இஸ் ஜஸ்ட் லைக் தட். ஸோ இது பக்கத்தில் இன்னொரு பாண்ட், அது பக்கத்தில் இன்னொரு பாண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த பக்கம் ஒரு அமைனோ குரூப் இருந்துச்சு, அதுக்கப்புறம் CONH இருந்துச்சு, அப்புறம் இன்னொரு பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த பக்கத்தில் ஒரு COOH இருக்கும். ஓகே, பக்கத்தில் சப்போஸ் இன்னொரு அமைனோ ஆசிட் வந்துச்சு அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ், ஓகே மேபி திஸ் ரீஜன் இஸ் நாட் விசிபிள் டு யூ ஆல், ஸோ ஐ வில் மூவ் இட் அ லிட்டில் திஸ் சைட். ஓகே ரைட், ஸோ இந்த பக்கம் வந்து I have COOH. ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒன் மோர் பாண்ட் கேன் பி ஃபார்ம்ட். பட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சைடில் என்னோட அமைனோ குரூப் இருக்கும், N இருக்கும், அண்ட் இந்த சைடில் என்னுடைய C டெர்மினல் இருக்கும். Okay, so that is exactly what we say that ஒரு primary structure of amino acid எடுத்தோம் அப்படின்னா அதோடைய first amino acid is called the N-terminal amino acid. புரிஞ்சுதா? நான் just காமிச்சேன் இல்லையா? So first நம்ம எழுதும் பொழுது we write the amino group. So the first amino acid is called the N-terminal amino acid. Okay, the last terminal பார்த்தோம் அப்படின்னா it is my C-terminal
அமைனோ ஆசிட். ஓகே, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் COOH இருக்கும். இன்கேஸ் வேறு யாராவது வந்து உட்காந்தாங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா COOH அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் மை C terminus. ஓகே, நான் ஒரு ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it does not exist throughout as an extended rigid rod. நான் சொன்ன மாதிரி நம்ம லெட்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆப்பிள் பால் கேட் டாக்னு நம்ம அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ண மாட்டோம். ஒரு விதமான ஒரு பேட்டர்னாக நம்ம வந்து லெட்டர்ஸை ஃபோல்ட் பண்ணி we write sentences. ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா it is folded in the form of a helix or a sheet. அந்த மாதிரி நம்ம அதை மடித்து வைக்கலாம். சிம்பிளாக வந்து நான் ஆல்வேஸ் கிவ் திஸ் எக்ஸாம்பிள். நம்ம தீபாவளிக்கு கிறிஸ்மஸுக்கெலாம் போடுற ஃபேரி லைட்ஸ் பார்த்துருக்கீங்களா? எவ்ரிபடி ஹேஸ் சீன் ஃபேரி லைட்ஸ். எஸ். ஸோ ஃபேரி லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு இஸ் இட்? சின்ன சின்ன பல்பா, ஒரு பல்பு, 2 பல்பு, 3 பல்பு, 4 பல்பு இப்படி தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ அது ஃபுல்லாத்தையும் நான் வந்து அப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, எடுத்து வைக்கிறதுக்கு முடியாது. அப்போது நான் என்ன பண்ணுவேன், அதை ஃபஸ்ட்டு சுருட்டி வைப்பேன். கரெக்டாக? ஸோ பெரிய லைனாக இருக்கிற என்னுடைய ஃபேரி லைட்ஸை I will fold it further, correct, into my secondary structure. Okay, so in proteins வந்து பார்த்தீங்கன்னா they can be right handed helices மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ரைட் ஹேண்டட் ஹெலிஸ், அதாவது ஹெலிக்ஸ் ஆர் பீட்டா ப்ளீட்டட் ஷீட் அப்படின்னு சொல்லுவேன் நான் யூஸ்வலாக. ஓகே, ஸோ when I say இப்போ ஃபேரி லைட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், சுருட்டி வைக்கிறோம். ஸோ it becomes my what? Because my helical structure, because I am coiling it. Correct? இதே ஒரு சாரி வந்து லாங்கான சாரியை வந்து நான் என்ன பண்ணுவேன், அப்படியே நான் சுருட்டி வைப்பேன். நான் சுருட்டி வச்சேன் அப்படின்னா அடி விழும் எனக்கு. கரெக்டாக? உங்கள் அம்மா வந்து சாரி மடித்து வைங்க அப்படின்னு சொல்லி சுருட்டி வச்சிங்கன்னா என்ன ஆகும், உத விழும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை நீட்டாக மடித்து வைப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ப்ரோட்டீன்ஸை we will pleat as a beta sheet. ஸோ ஆல்ஃபா ஹீலிக்ஸ் அண்ட் அ பீட்டா sheet. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா they are different types of your secondary structure. கிளியரா பசங்களா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஆட்டம், என்ன செகண்ட் ஆட்டம், என்ன தேர்ட் அமைனோ ஆசிட்னு பார்க்கறது தான் என்னுடைய ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். அண்ட் இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை எடுத்து நான் அதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட பேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் that is my alpha helix and my beta pleated sheet. ஓகே, நான் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரை சுருட்டி வச்ச ஃபேரி லைட்டை நீங்கள் அங்கேயே வச்சுட்டு போனீங்கன்னா அடுத்த தீபாவளிக்கு அந்த லைட் அங்கே இருக்காது. உங்கள் அம்மா குப்பை தொட்டியில் போட்டு 1/2 மணி நேரம் இருக்கும். ஓகே, ஸோ இன் அடிஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா அது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு woolen பால் மாதிரி நம்ம வந்து அதை பேக் பண்ணி we put it up. ஓகே, ஸோ அந்த பேக் பண்ணுற ப்ராசஸ் வந்து இஸ் நத்திங் பட் செப்பரேட்டாக நம்ம வந்து பெரிய ஃபெரிலைட்டாக வாங்கினோன்னா அது சுருட்டி ரீஜனாக இருக்கிறது திரும்பவும் ஒரு ஃபுல் பண்டிலாக நம்ம அதை மடிக்கும் பொழுது இட் பிகம்ஸ் மை டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர். இப்போ டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்பொழுது ஒரு ப்ரோட்டீனில் பார்க்கும்பொழுது இட் பிகம்ஸ் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஒரு ஃபங்க்ஷனல் மாலிக்யூல். ஓகே, பயாலஜிக்கலி ஃபங்க்ஷனல் மாலிக்யூலாக வந்து இட் turns out. Okay, now when I tell you about tertiary structure, அது வந்து ஒரு 3D dimension பார்க்கறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் டைமென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூலாக இட் கம்ஸ் அக்ராஸ். அண்ட் நான் சொன்ன மாதிரி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இந்த tertiary ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ when I say that இந்த ஒரு டெம்பரேச்சரில் என்னோட ப்ரோட்டீன் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் பிகாஸ் இந்த ஒரு டெம்பரேச்சரில் இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆகாது, அதனால் அது வேலை செய்யாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி when I say that my molecule வந்து ஃபங்க்ஷனலி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ரோட்டீனுக்கு இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். இஸ் திஸ் கிளியர் பசங்களா? இஸ் திஸ் கிளியர்? அண்ட் நம்ம சுருட்டி வச்ச இந்த ஃபேரி லைட் நம்ம வாங்க சொன்னால் ஒரு ஃபேரி லைட்டாக வாங்குவோம், நாம் ஒரு 3-4 ஃபேரி லைட்டை வாங்குவோம்ல. ஸோ அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே டப்பாவில் போட்டு நம்ம இப்போ பேக் பண்ணும்பொழுது இட் பிகம்ஸ் மை குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஓகே, இதே மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி நம்மளோட பாடியிலையும் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ் நான் தனியாக ஒரு சப்யூனிட்டில் வாழறேன் அப்படின்னு இல்லாமல் சம்டைம்ஸ் 2-3 சப்யூனிட் சேர்ந்தாப்பில் இருக்கிற ஒரு பெரிய மாலிக்யூல் வந்து இஸ் ஃபார்ம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் யுவர் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா செயின் 2 பீட்டா செயின் எல்லாம் சேர்ந்து இட் இஸ் வவுண்ட் இன்டு அ குவாட்டர்னரி structure. Okay, so human hemoglobin la madri we have 4 subunits. Okay, so அந்த மாதிரியான ஒரு structure is created in the case of நம்மளுடைய quaternary structure. Is it clear? So hemoglobin ஒரு பெரிய example. So இந்த மாதிரி
எக்கச்சக்க ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நான் அந்த ஒவ்வொரு ப்ரோட்டீனுக்குமே ஃபண்டமெண்டலி வாட் ஆர் தி அமைனோ ஆசிட்ஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப். ஸோ அந்த ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்ட்ரக்சர் என்ன, அது இவ்வளோ பெருசாக நான் வச்சேன்னா என் பாடியில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ தட் பிகம்ஸ் மை செகண்டரி ஸ்ட்ரக்சர். அதை ஃபர்தராக நான் ஒரு பெரிய பாலாக நான் பேக் பண்ணும்பொழுது தட் பிகம்ஸ் மை டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு 2-3 சப்யூனிட் சேர்ந்தாதான் என்னோட ப்ரோட்டீனுக்கு ஃபுல் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இட் ஃபார்ம்ஸ் மை குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். Okay, so primary goes to secondary, tertiary and my quaternary structure. So இது எல்லாம் தான் என்னுடைய ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர். ஸோ சில ப்ரோட்டீன்ஸ்க்கு டெர்ஷரி ஸ்ட்ரக்சரோடைய நின்றுடும், சில ப்ரோட்டீன்ஸ்க்கு எதுக்கெல்லாம் சப்யூனிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இட் வில் ஒரு 2-3 சப்யூனிட்ஸ் சேர்ந்த மாதிரியாக இருக்கும். இட் பிகம்ஸ் மை quaternary structure. Is this clear பசங்களா? Are you all clear? And we are done with our level 3. அவ்வளவுதான் முடிஞ்சது. That's it. So level 3 வரைக்கும் we have finished. Just 4 more levels to go. And அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான levels. ஓகே, ஸோ எப்பயுமே கேமில் போக போக தான் கஷ்டமாக இருக்கும், நான் போக போக உங்களுக்கு ஈஸியாக வச்சுருக்கேன். ஆல்ரைட், that's beautiful பசங்களா. wonderful to see all your energy. so நம்மளோட level 4 அதாவது 4வது செக் பாயிண்ட் is lipids. போலாமா lipidsக்கு? are you all ready? எனர்ஜி குறையிற மாதிரி இருக்கே, இல்லையா? Great. Okay, so பார்த்தாலே தெரியுது யாருக்குமே எனர்ஜி குறையில இங்க. So let's get started with நம்மளுடைய 4வது செக் பாயிண்ட் level 4 which is lipids. Okay, so lipids அப்படின்னு சொல்லும்போது it is nothing but fats. Okay, but ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து டீ போடுற கதை ஒன்று சொன்னேன்னா, நம்ம வந்து ஸ்லரி பண்ணுவோம், ஸ்லரியை ஃபில்டர் பண்ணுவோம் எல்லாம் சொன்னேன்னா, இப்போ இந்த ஃபில்டர் பண்ணுற ப்ராசஸில் நம்ம வந்து ஐ செட் ஒரு ஆசிட் சால்யூபிள் ஃபேஸ் இருக்குது, ஒரு ஆசிட் இன்சால்யூபிள் ஃபேஸ் இருக்குது. இன்சால்யூபிளாக இல்லாதது எல்லாமே மேலே வரும் அப்படின்னு நான் சொன்னேன். ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ், பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் நான் வந்து மேலே ரிட்டைன் ஆகும்னு சொன்னேன் பார்த்தியா, அந்த பெரிய பெரிய மாலிக்யூல்ஸ் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 10,000 டால்டனுக்கு மேலே ஒரு வெயிட் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக ஆரோ அந்த பக்கம் போடணும், மேலே ஒரு வெயிட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பெரிய மாலிக்யூல்ஸ் தான் நம்ம வந்து பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸாக நம்ம வந்து ஆட்டத்தில் சேர்த்துப்போம். ஆனால் இந்த லிப்பிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பையன், ஒன்லி 18 to 1000 டால்டன்ஸ் தான் வந்து மிஞ்சி போனான். ஓகே, பட் நீங்கள் கேட்கலாம் எப்படி அப்போது இந்த பெரிய தலையோடு அது சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பாடியில் இருக்கிற செல் மெம்ப்ரெயின்ஸ், ஓகே, இந்த மாதிரியான இன்டெக்ரல் பார்ட்ஸில் we have these lipids. ஓகே, இப்போ நம்ம அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் இந்த லிப்பிட்ஸை உடைக்கிறோமா, நம்மளோட மெம்ப்ரெயின்ஸை உடைக்கிறோமா, அப்போ அந்த பீசஸ் எல்லாமே it will retain at the top. ஓகே, ஸோ சின்ன பையனாக இருந்தாலும் இந்த மாதிரி மெம்பரேன்குள்ளே புகுந்து இட் கம்ஸ் பார்ட் ஆஃப் த பெரிய தலை விச் இஸ் இன் தி ஆசிட் இன்சால்யூபிள் பூல். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி தான். பட் நெவர்தலெஸ் நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாலிக்யூல் வந்து நம்மளோட லிப்பிட்ஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் வெயிட் பற்றி இல்லை எது இதெல்லாம் பயோ மேக்ரோ மாலிக்யூல்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின் நீட்டில் வந்துச்சு அப்படின்னா பி careful and remember that lipidsக்கு வந்து weight வந்து is actually less, but அது நம்மளோட cell membranes அந்த மாதிரி regionsல இருக்கிறதுனால it gets deposited at the return date. All right, is that clear? Okay, so நம்ம lipids பொறுத்த வரைக்கும் it is made up of என்னது, நம்மளோட proteins are made up of amino acids. அதே மாதிரி lipids are made up of fatty acids. Okay, அப்போ என்ன ஃபேட்டி ஆசிட்ஸ் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ வெயிட்டாக குண்டாக ஒரு 6 பக்கத்தில் ஒரு ஆசிட் குரூப்பை வச்சோன்னா ஃபேட்டி ஆசிட் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் மை ஸ்ட்ரக்சர். சிம்பிளா? ஐ டோன்ட் திங்க் there's any more confusion இல்லை. ஸோ ஆர் குரூப்போட ஒரு ஆசிட் குரூப்பை நான் சேர்த்தேன் அப்படின்னா இட் பிகம்ஸ் அ ஃபேட் குரூப் வித் அன் ஆசிட். ஸோ ஃபேட்டி ஆசிட், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலிக்யூல் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் பி எனி பிக்
alkyl group R அப்படின்னு சொல்லும்போது okay, but it can be of two types which is saturated or unsaturated. I'll come to that. But நான் சொன்ன மாதிரி they could be simple fatty acids which has a carboxyl group and an R group. அவ்வளோதான். okay, now when I am talking about R group, இந்த R group வந்து நான் என்னதான் fatty acid அப்படின்னு நான் சொன்னாலும் அது வந்து it can be 1, it can be 2, it can be 3, எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் வேணால் அது இருக்கலாம். okay, starting with 1 which is methyl, ethyl அந்த மாதிரி higher it can go up to any number of carbon atoms. okay, so இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா two important acids you have to remember. ஒன்று வந்து palmitic acid 16, okay, palmitic acid, and 20 is arachidonic acid, okay, so 16 carbon atoms இருக்கிற ஒரு fatty chain and 20 carbon atoms இருக்கிற ஒரு fatty chain. இது ரெண்டும் தான் வந்து உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. எல்லா நம்பருக்குமே ஒரு பேர் இருக்குது, பட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ 16 and 20. ஸோ 16 வந்து பார்த்தீங்கன்னா palmitic acid, 20 வந்து arachidonic acid. ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்தது வந்து இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே வந்து you will have to definitely remember. ஓகே, ஸோ இந்த மாதிரி any number of carbon atoms சேரும்போது it forms a fatty acid. Now you have to remember, நான் number of carbons அப்படின்னு சொல்லும்போது நான் R plus COOH சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த Cயும் சேர்த்து தான். So that means C plus 15 carbon groups, carbon atoms. Okay, so that's what it means. Clear-ஆ? Clear பசங்களா? So now coming to என்னோடைய இந்த okay, நான் சொன்ன மாதிரி 20 carbon atoms including carboxyl carbon வந்து is my arachidonic acid which has 20 carbon atoms. Clear? Is that clear? Okay, now coming to what are my saturated and unsaturated fatty acids அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ தான் ஆடுகளம் ஆரம்பிச்சிருக்கோம், எல்லாரும் செம்ம படிக்கிற ஒரு ஜோஷில் இருக்கீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் eventually வந்து you are ready to take in more information. ஆல்ரெடி இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை கழட்டி விட்டுட்டு தான் நான் இன்னும் ஸ்பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஸோ we are all in an unsaturated form where there are double bonds. okay, so double bonds இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது one or more கார்பன் டபுள் பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எக்ஸிஸ்டிங் பாண்ட்ஸ் எதையுமே ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ ஐ ஹாவ் double bond like this na na ennikku vena I can open one double bond and form new connections. okay, but adhe இன்னொரு 6 மாதம் கழிஞ்சு கேட்டால் வில் பி லைக் மேம் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டே மேனேஜ் பண்ண முடியல, இதெல்லாம் நான் எப்படி இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் எடுப்பேன், சரி இது முக்கியம் இல்லை, இதை தூக்கி போட்டுட்டு நம்ம இந்த கண்டென்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்போம் இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் வாட் ஹேப்பன்ஸ், புதுசாக எந்த ஒரு பாண்டையும் பிரேக் பண்ணாமல் என்னால் எந்த ஒரு ஆட்டனையுமே ஆட் பண்ண முடியாது. ஸோ முடியாதுங்கிற ஒரு கேஸ் வரும்போது that becomes saturated. ஸோ டபுள் பாண்டே இல்லாத ஃபேட்டி ஆசிட் saturated fatty acid. அதே டபுள் bonds இருக்கிற fatty acid is my unsaturated fatty acid. Is it clear பசங்களா? So in the fatty acids, unsaturated or saturated will combine with another alcohol. okay, so ஒரு acid when it combines with an alcohol, what happens? Chemically it will form an ester. ஒரு ester bond connect. Yes, but inge what is going to happen is when I use a simple alcohol like glycerol. okay, glycerol is a trihydroxypropane. அப்படினா என்ன அர்த்தம்? what is propane? 3 carbon atoms and a simple hydrocarbon. so what is happening? CH3 CH2 CH3. so இந்த இடத்துல ஒரு normal propaneல I am going to add hydroxyl groups. so what happens when I add the hydroxyl groups? This becomes CH2OH, CHOH, CH2OH. So trihydroxypropane ங்கிறது தான் என்னுடைய glycerol அப்படிங்கிற structure. okay, now normally what happens when I combine an acid with an alcohol, it forms an ester. but when I combine ஒரு glycerol அப்படிங்கிற ஆல்கஹாலில் இந்த ஹைட்ராக்சில் குரூப்ஸோட நான் ஒரு ஃபேட்டி ஆசிடை கொண்டு வந்து ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் நடக்கும்பொழுது it forms what you call a glyceride. now this glyceride is nothing but a simple lipid.
Is this clear pasangla? Yes. So many lipids la vandu will have glycerol and fatty acids coming together forming a simple lipid. Okay, so esterification reaction nadakkumbodhu or glycerolukkum fatty acidukkum nadula or esterification reaction nadakkumbodhu we have the formation of glycerides. Is that clear? So here I have shown you first na sonnamai CH2OH la oru R and or fatty acid group R1 and COH vandu join agumbodhu what happens? Oru monoglyceride is formed. Mono na one. So glycerol la when one of my groups is replaced it forms a monoglyceride followed by a diglyceride, right, and then a triglyceride. Okay, so triglyceride is formed when ella moonu hydroxyl group liyo I have a fatty acid coming and attaching, it forms a triglyceride. Is that clear? So in the triglycerides vandu pathina is the fundamental lipid molecule that you can see. Is this clear pasangla? Is this clear? Yes. So lipids vandu pathina they are also called fats or oils. Na sonna madri now this is NEET பொறுத்த வரைக்கும் ரொம்ப important ஆன ஒரு question. பர்பிள்லயும் போட்டிருக்கேன், yellowலயும் போட்டிருக்கேன். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு important இந்த ஒரு chapter, இந்த ஒரு portion. Okay, so now in the lipids வந்து I can say it is a fat or I can say it is an oil based on அதுக்கு எவ்வளவு melting point இருக்கு, what is the melting point அப்படிங்கறத பொறுத்து I can call it fats or I can call it oils. Okay, இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா fundamentally okay let's take water vandu will melt at what temperature? It will melt at 0. Okay, now 0 க்கு கீழ எந்த ஒரு temperature நான் வெச்சாலுமே my water is going to be a solid. 0 க்கு மேல நான் எந்த temperature வெச்சாலுமே it is going to be a liquid. So sometimes ஒரு சில lipids okay like oils வந்து பாத்தீங்கன்னா they have very low melting point. For example அதுக்கு வந்து melting point வந்து ஒரு 0 இல்ல 5 இல்ல -5 -10 அந்த மாதிரி ஒரு melting point இருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ அந்த melting pointக்கு மேல நம்ம room temperature 10 degrees இருந்தாலும் சரி 5 degrees இருந்தாலும் சரி நமக்கு குளிரும். ஆனா அந்த எண்ணெய்க்கு இன்னும் melting point ரீச் ஆகல அப்படிங்கிற காரணத்துக்காக அது லிக்விடாவே இருக்கும். So that is an example why gingerly oil நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த நல்லெண்ணெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா it will always remain as a liquid even during winter seasons because அதோடைய melting point ரொம்ப low ஆன ஒரு melting point. ஓகே, ஸோ அதுக்கு மேலே நமக்கு வின்டர் நினச்சிட்டு இருப்போம் பட் அதுக்கு melting pointக்கு மேலே இருக்கிறதுனால it will always be a liquid. So this is an example for an oil. இதே வந்து if you look at fat something like coconut oil. Okay, so coconut oil வந்து வெடிக்கிற வெயில்ல மட்டும்தான் அது வந்து it will be in a melted state. கொஞ்சம் நம்ம temperature winter அப்படின்னு நம்ம வாயத்தன்னு சொல்லிட்டோம்னா coconut oil அப்படியே உறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா அதோட melting point வந்து it is quite high, so it will solidify very easily. ஸோ ஒரு ஃபேட்டுக்கும் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஃபேட்டோடைய melting point will always be a little higher, இதே ஆயில்ஸுக்கு melting point is always very low. ஸோ அதனால oils will always remain oils irrespective of winter சம்மரோ ரெய்னியோ அதுக்கு கவலை இல்லை. நீங்கள் டெம்பரேச்சரை எங்கே வேணால் வைங்க, நான் ரொம்ப கீழே வந்து மெல்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி it will always remain in a liquid state. Okay, but coconut oil madri different fats have a higher melting point, so koncha temperature koranja kuda it will solidify immediately. Okay, and then ஒரு extra information that I would like you all to know is sesame oil அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, gingerly oil அப்படின்னு கேள்விப்பட்டிருங்க. ரெண்டுமே வந்து எள்ளுலேருந்து வந்தது தான். sesame oilங்கிறது எள்ளெண்ணெய், ஜிஞ்சலி ஆயில் அப்படிங்கிறது வந்து நல்லெண்ணெய். இது வந்து நல்லெண்ணெயா கடலெண்ணெயா, கடலெண்ணெய் தானே நல்லெண்ணெய் தானே அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே வந்து இஸ் த சேம் திங், sesame oil or gingerly oil. பட் ஏன் அதை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்னா it is because அதோடைய ப்ராசஸிங் வந்து இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, நவ் ஃபார் எக்ஸாம்பிள் when I say gingerly oil வந்து வறுத்த எள்ளுலேருந்து எண்ணெய் எடுக்கும் போது it is gingerly oil. ஓகே, அதே வந்து when I say ப்ராப்பராக அதாவது அப்படியே டைரெக்டாக ஒரு எள்ளுலேருந்து நான் கோல்ட் ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் பொழுது that becomes my sesame oil. Okay, that was just a bit of an extra information.
என்ன மேம் இதையே ப்ராசஸ் பண்ண முடியல, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேறையா அப்படின்றீங்களா? பட் இட்ஸ் ஓகே, ஒன்ஸ் இன் அ வைல் யூ ஷுட் ஹேவ் அ பிரேக். ஓகே, and also learn because you like learning பசங்களா, not because you have to score marks. okay, so நீங்கள் பிடிச்சு படிச்சிங்க அப்படின்னா என்னைக்குனாலுமே மண்டையில் இருக்கும். yes, all right, okay. now lipids அப்படின்னு ஓவராலாக சொல்லும் பொழுது remember that we also have certain காம்ப்ளெக்ஸ் லிப்பிட்ஸ். ஓகே, இப்போ நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது வந்து சிம்பிள் லிப்பிட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். பட் ஒரு காம்ப்ளெக்ஸ் லிப்பிட் வந்து நம்ம பார்க்கும்பொழுது கொலஸ்ட்ரால் வந்து இஸ் அ வேக்ஸி லிப்பிட். கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லிப்பிட் மாலிக்யூல் இன் அவர் பாடி. ஓகே, எல்லா செல்லையுமே இருக்குது. அண்ட் நம்ம பாடிக்கு கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற இந்த ஒரு லிப்பிட் இருந்தால் தான் இட் கேன் ஃபர்தர் சிந்தசைஸ் ஹார்மோன்ஸ், வைட்டமின் டியை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து we require a certain bit of cholesterol. ஓகே, அதுக்காக வந்து ஓவர் கொலஸ்ட்ரால் இருந்தால் ஆஹா என் பாடியில் வந்து ஹார்மோன்ஸும் விட்டமின் டியும் பொங்கி வழியுங்கிறது அர்த்தம் கிடையாது. கொலஸ்ட்ரால் வந்து அதோட லெவலில் இருந்தது அப்படின்னா ஹார்மோன்ஸும் விட்டமின்ஸும் அதோட லெவலில் அது இருக்கும். ஆல்ரைட், okay. Now cholesterol poga we also have some membrane lipids, okay, in association with some elements like phosphorus. So phosphorus oda serumbodhu it forms a phospholipid, glucose oda serumbodhu it forms a glycolipid. So indha madri different conjugations oda serumbodhu my lipid vandu it can further attach with other molecules and nammaloda cell membrane form பண்றதுக்காக இருக்கட்டும் இல்ல அந்த மாதிரி different functionsக்கு my lipids are going to function. Okay pasangla, is that clear? Lipids la edavadhu questions irukka? Any doubts? So we are done with level 4. Level 4 முடிஞ்சது, check point number 4 முடிஞ்சது. and அடுத்த check point போலாமா? அடுத்த check point போலாமா? I need some more energy pasangla, come on. Yes, absolutely. So checkpoint number 5 நம்மளோட level 5க்கு போறோம், which is our nitrogenous bases. Okay, now this nitrogenous base அப்படின்னு நான் சொல்லும்பொழுது very very simple and very very fundamental. இது வந்து there is nothing to explain. At least proteins la amino acids la lipids எல்லாம் கதையா சொல்ல வேண்டியதா இருந்தது. nitrogenous base வந்து there is nothing. ஆல்ரெடி இவ்வளோதான் அப்படின்னு கொடுத்துருக்கு, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஓகே, now these nitrogenous bases it's what makes up our DNA. ஓகே, ஸோ நம்ம DNA வந்து பார்த்தீங்கன்னா it is nothing but ஒரு long code ATGCTG ATGT அப்படின்னு சொல்லி it's just one big long code. and in the code வந்து பார்த்தீங்க அப்படின்னா is further translating into different proteins and forming our entire expression in the body. So நம்ம DNA ல என்ன ஃபண்டமெண்டலா what is it making அப்படின்னு what is it made up of அப்படின்னு கேட்டிங்கன்னா it is our nitrogenous bases. Is that clear? So நம்ம nitrogenous basesல ஃபண்டமெண்டலா ரெண்டே டைப். ஓகே, ஒன்று பியூரின், இன்னொன்று பெரிமிடின். பியூரின் அப்படின்னு சொல்லும்பொழுது இட் இஸ் அ டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர். pyrimidine அப்படின்னு சொல்லும்போது it is a single ring structure. As you can see here, purine அதாவது guanine and adenine இது ரெண்டு nitrogenous basesுமே are purines, அதாவது ரெண்டு ring இருக்கிற structures. As you can see in the image, ரெண்டு ring சேர்ந்து இருக்கிற ஒரு structure. இதே pyrimidine வந்து பார்த்தீங்கன்னா single ring structure. ஓகே, ஸோ சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் சொல்லும் போது சைட்டோசின், தைமின், யூரசின், அவ்வளோதான். ஓகே, நான் இந்த நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஹெட்டரோசைக்ளிக் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வை ஹெட்டரோசைக்ளிக்? ஹெட்டரோனா வேறு வேறு, ஹோமோனா ஒரே. ஸோ ஹெட்டரோ வேறு வேறுனா சைக்ளிக், இந்த சைக்கிள்குள்ளே அங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த ரிங்குள்ளே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ வெறும் கார்பன் மட்டும், இப்போ இஃப் யூ டேக் பென்சீன் ஃபார் அன் எக்ஸாம்பிள், பென்சீன் ஹேஸ் ஒன்லி கார்பன், கார்பன் மட்டும்தான் 6 கார்பன் சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் அ ரிங் விச் இஸ் பென்சீன். பட் இந்த கேஸில் இப்போ நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்லும்பொழுது இந்த ரிங்லேயே வந்து ஐ ஹாவ் கார்பன் அண்ட் ஐ ஹாவ் nitrogen which is taking place in the cycle formation. So in the heterocyclic ring structure la vandu pathina enoda carbon irukku, nitrogen irukku. Okay, so inga vandu pathina rendu different elements na sonna madri carbon and nitrogen irukku. Okay, now ennalam different types na already sonna 5 different types irukku. Adenine, guanine which is a purine, then cytosine, thymine, uridine which is a
cytosine, thymine and uracil, which is a pyrimidine. So இது அஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா fundamentally makes up our nucleic acids. So ரெண்டு nucleic acid இருக்கு நம்மக்கிட்ட, deoxyribonucleic acid or DNA and ribonucleic acid which is RNA. So இப்போ நீங்க பாத்தீங்கன்னா very important பசங்களா, remember that DNA ல you only have A, T, G, C 4 தான் இருக்கும். And அதே RNA ல பார்த்தோம் அப்படின்னா A, U, G, C 4 தான் இருக்கும். So இந்த T is exclusive for DNA, U is exclusive for RNA. So when transcription, translation அதெல்லாம் நடக்கும்பொழுது, transcription ஆகும்பொழுது RNA ஆகும்போது T இருக்கிற இடத்துல U வந்துடும். அதே ரிவர்ஸாக நான் வந்து mRNA DNA ஆக்கும்பொழுது U இருக்கிற இடத்துல T வந்துடும். Okay, so always DNA has only 4 ATGC, RNA has 4 AUGC. Okay, so now இந்த ஒரு அஞ்சு nitrogenous bases, how is it forming my bigger nucleic acid அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப simple. What is it going to do? First ஒரு sugar-ஓட it will attach. So nitrogenous base plus ஒரு sugar. Now deoxyribonucleic acid DNA அப்படின்னு சொல்லும்போது deoxyribose அப்படிங்கிற சுகரோட ஒட்டிக்கும். அதே ரைபோஸோட மட்டும் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா it becomes by ribonucleic acid, அதாவது RNA. So RNA has ribose sugar, DNA has deoxyribose sugar. அவ்வளவுதான் difference. Okay, so இந்த nitrogenous base is going to combine with my sugar. So இந்த ஒரு structure is what I call as a nucleoside. Okay, sugar S, so nucleoside அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Now இந்த ஒரு nucleoside ஓட if there is a phosphate group that is attached, you call it a nucleotide. Okay, so வெறும் nitrogenous base ஒரு சுகரோட சேர்ந்தா it forms a nucleoside. இந்த nucleoside ஒரு phosphate ஓட சேர்ந்து forms a nucleotide. And இந்த ஒரு nucleotide further இன்னொருத்தரோட combine ஆகி forms a long chain which is my nucleic acid. So if you see ஒரு adenine அப்படிங்கிற base சுகரோட சேரும்பொழுது it becomes adenosine. அதே when it esterifies with another phosphate group, it forms an adenylic acid. So adenine becomes adenosine, becomes adenylic acid. So adenylic acid, thymidyllic acid, guanylic acid, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிடும் சேர்ந்து ஃபார்ம் பண்ற பெரிய chain is my nucleic acid. Is it clear pasangla? So this together forms the nucleic acid, and in the nucleic acid, which is basically our DNA and RNA, இதுதான் நம்மளுடைய cellular basis. இதை வச்சு தான் நம்ம பாடியில் இருக்கிற எல்லா எக்ஸ்பிரஷனுமே is coming along. Is this clear? Okay pasangla, so I've just put down a difference of nucleoside and nucleotide. So nucleoside வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a compound formed by the union of nitrogenum sugarum, அவ்வளவுதான். இதே nitrogen, sugar and phosphor வரும்போது it is my nucleotide. Now nucleotide, okay, phosphorus வந்ததுக்கு அப்புறமா, phosphate வந்ததுக்கு அப்புறமா it becomes slightly acidic in nature. Okay, அதுக்கு முன்னாடி it will be slightly basic in nature. Okay, but இதை தவிர nitrogenous base plus sugar, nucleoside, nitrogenous base, sugar and phosphate group is a nucleotide. So இது வந்து fundamentally உங்க எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்கணும். Is that clear? Yes pasangla? And I have just given you ஒரு fundamental difference between ஒரு பியூரினுக்கும் பெரிமிடினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பியூரினுக்கு 2 ரிங் இருக்கிறதுனால it will be larger in size. Okay, and அதே மாதிரி more members, so it's a 9-membered ring. அதே பெரிமிடின் பார்க்கும்போது only 6 members. Okay, எங்கெல்லாம் நைட்ரோஜன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிமிடின் ஒரே ஒரு ரிங், அதனால 1 and 3 பொசிஷனில், இது வந்து 2 ரிங், ஸோ அதனால 1, 3, 7, 9 பொசிஷன்ஸில். Okay, and purine is our A and G, pyrimidine is our C, T and U. Is that clear pasangla? Is that clear? Now I need more energy because number checkpoint number etna idu 5 Is this checkpoint number 5? I think so. So checkpoint number 5 யும் நம்ம clear பண்ணியாச்சு. அடுத்து போக போறது நம்ம level 6 குள்ள போலாமா?
போலாமா? ரெடியா எல்லாரும்? எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எனக்கு எல்லாரோட எனர்ஜியும் இங்கே சாட் பாக்ஸில் தெரிக்கணும். Yes, absolutely. We are going into level 6. போலாம். Yes, okay. So இது வரைக்கும் பசங்களா when I said biomolecules, okay, நான் சொன்ன இந்த proteins, amino acids, lipids, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா is going to form our fundamental biomolecules. Okay, now biomolecules chapterலயே next நம்ம போக போற level or next நம்ம போக போற segment வந்து பார்த்தீங்கன்னா is about metabolites. So biomolecules அப்படின்னு சொல்லும்போது molecules பற்றியெல்லாம் நான் பேசிட்டேன். பட் பயோமாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பாடியில் there are reactions that are happening. ஒரு நான் லிவிங் திங்க்கும் ஒரு லிவிங் திங்க்கும் என்ன ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் திங்னால இட் கேன் சஸ்டெயின் ரியாக்ஷன்ஸ். Yes or no? So when I say it can sustain reactions, I mean that it is absolutely, it is making molecules, it is breaking molecules. So in the making and breaking process is what I call as metabolism. Okay, so எல்லா reactions-உம் சேர்ந்து பார்க்கும்போது I call it metabolism. And இந்த metabolism நடக்கும் பொழுது ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃபார்ம்ட், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து போகும், அண்ட் that is what I call as my metabolite. Is this clear? Yes, pasangla? So when I say metabolism or என்னுடைய ரியாக்ஷன்ஸில் என்னுடைய ப்ராசஸஸில் எனக்கு எண்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இல்லை நடுவில் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இஸ் நத்திங் பட் மை மெட்டபாலைட். ஓகே, அண்ட் இந்த மெட்டபாலைட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமா நான் சொல்லலாம். ஒன்று ப்ரைமரி மெட்டபாலைட், இன்னொன்று செகண்டரி மெட்டபாலைட். ஸோ வென் ஐ சே ப்ரைமரி மெட்டபாலைட் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது ஐ ஆம் டாக்கிங் அபவுட் என்னுடைய ஃபண்டமெண்டலாக. ஓகே, ஸோ ப்ரைமரி மெட்டபாலைட் அப்படின்னு சொல்லும்போது என்னோட மெட்டபாலிசம் வழியாக என்னுடைய க்ரோத்துக்காக, என்னுடைய ரீப்ரொடக்ஷனுக்காக, ஓவராலாக என்னுடைய பாடி ப்ராசஸ் சஸ்டெயின் ஆகிறதுக்காக என்னோட பாடி மெட்டபாலிசம் வழியாக ரிலீஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இஸ் நத்திங் பட் மை ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ். கிளியர்? Is this clear? So metaboliteனா என்ன? மெட்டபாலிசம் வழியாக எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட். ஓகே, ஸோ அண்ட் இந்த எனக்கு கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட் எனக்கே தேவை. ஓகே, என்னுடைய பாடி சஸ்டெயின் ஆகிறதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து இஸ் மை ப்ரைமரி மெட்டபாலைட். ஸோ தே ஆர் டைரக்ட்லி இன்வால்வ் இன் க்ரோத், டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷன் எல்லாத்துக்குமே தேவை. இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம்ல அமைனோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே இஸ் கோயிங் டு பி மை primary metabolite. all my sugars, இது எல்லாமே எனக்கு அடிப்படை சர்வைவலுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்கள். ஓகே, ஸோ இது வந்து becomes my primary metabolite. now என்னுடைய growth and development போக sharing is caring. ஸோ நம்ம வந்து ஒரு சில நம்மளோட இட் கேன் ஆல்சோ பி ஒரு ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஓகே சர்வைவ் பண்ணுறது நான் சர்வைவ் பண்ணுறேன், சப்போஸ் எனிமீஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்று ரெடியாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்டிபயோட்டிக்காக இருக்கலாம். ஓகே, இட் கேன் பி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பிக்மெண்ட்ஸ் இன் த பாடி, ஆர் இட் கேன் பி வேறு மாதிரியான ரெசின்ஸ். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டபாலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் மை செகண்டரி மெட்டபாலைட். ஏன்? இட் டஸ் நாட் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் என்னுடைய நார்மல் ரீப்ரொடக்ஷனுக்கு, க்ரோத்துக்கு எல்லாம் இட் டஸ் நாட் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட். ஆனால் in some way I can commercialize these products or I can ecologically utilize these products. ஓகே, அதோட என்ன எக்ஸாக்ட் ரோல், எதுக்காக வந்து சும்மா வாழ்ந்துட்டு போகிறதுக்கு பதிலாக நமக்கு வந்து இந்த ரெசின்ஸ், இந்த சென்ட்ஸ், இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான ஐடியா நமக்கு இன்னும் இல்லை. பட் ஓகே, கொடுக்குற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we take them as useful to human welfare. நான் சொன்ன மாதிரி ரப்பர், ஸ்பைசஸ், சென்ட்ஸ், ட்ரக்ஸ், பிக்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஸ் அண்டர் செகண்டரி மெட்டபாலிசம். ஓகே, இஸ் திஸ் கிளியர் பசங்களா? ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் தீஸ் எக்ஸ்ட்ரா கம்போனன்ட்ஸ் தட் க்ரோத் அண்ட் ரிப்ரொடக்ஷனுக்கு தேவை இல்லாத சில
products வந்து is released into the organism. Okay, so இப்போ இது வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு டேபிள். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பசங்களா. வெரி வெரி எத்தனை சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் இதுலேருந்து கண்டிப்பாக யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோவிங்கோ இல்லாட்டி சூஸ் தி ஆன்சர்ஸோ சம்திங் லைக் தட். ஓகே, பிகாஸ் இங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னு வந்து க்ளீனாக வந்து எக்ஸாமினர்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதில் இது மட்டும்தான் அவங்க கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஸோ இஃப் யூ சி பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்பொழுது கேரட்டில் இருக்கிற ஆரேஞ்ச் கலர், தட் இஸ் கேரோட்டனாய்ட்ஸ். ஒரு ப்ளூ கலர் சில ஃப்ளவர்ஸ்லாம் கேன் பி சீன் விச் இஸ் ஆந்தோசைனின். ஓகே, ஆல்கலாய்ட்ஸ், சர்டன் ட்ரக்ஸ், மார்ஃபின், கோடீன், டர்பினாய்ட்ஸ் லைக் மோனோடர்பீன்ஸ், டைடர்பீன்ஸ், இசென்ஷியல் ஆயில்ஸ். எவ்வளவோ இசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்குது இல்லையா. ஜாஸ்மின் ஆயில் இருக்குது, ரோஸ்மெரி ஆயில் இருக்குது, லெமன் கிராஸ் ஆயில் இருக்குது, ஸோ மெனி எசென்ஷியல் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் நதிங் பட் எசென்ஷியல் ஆயில்ஸ். ஓகே, சில டாக்ஸின்ஸ் ஆர் ரிலீஸ்ட், சம் லெக்டின்ஸ், ட்ரக்ஸ். ஓகே, மெயினாக வின்பிளாஸ்டின், கர்க்யூமின். கர்க்யூமின் வந்து நம்ம டர்மரிக்லேருந்து கிடைக்கிற ஒரு பர்டிகுலர் ட்ரக். ஓகே, அது மட்டும் இல்லாமல் வின்பிளாஸ்டின் வந்து சின்னதாக இருக்கும், ஒரு பூ, ஒரு குட்டியாக இருக்கும். ஓகே, இட்ஸ் கால்ட் விங்கா ரோசியா. ஸோ அதுலேருந்து எடுக்கிற ஒரு வின்பிளாஸ்டின்ங்கிறது வந்து ஆன்டி கேன்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ அண்ட் ப்ரௌஸ் விங்கா ரோசியா, காமனாக நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் இதுக்கு இப்படி ஒரு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இந்த வின் பிளாஸ்ட்னு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஓகே, ஸோ அதனால் வின் பிளாஸ்ட் இது எல்லாமே வந்து தே ஆர் ட்ரக்ஸ். ஓகே, அண்ட் தென் வி ஹேவ் சம் பாலிமரிக் சப்ஸ்டன்சஸ் லைக் சம் ரெசின்ஸ், கம்ஸ், ரப்பர். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் அதர் பாலிமரிக் சப்ஸ்டான்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ ப்ரைமரி மெட்டபாலைட்ஸுக்கும் செகண்டரி மெட்டபாலைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, பேசிக் ப்ராசஸ்க்கு தேவைப்படுறது ப்ரைமரி, அது போக தேவையில்லாமல் டிரைவ் பண்ணுறது வந்து ப்ரைமரிலேருந்து அப்புறமா டிரைவ் பண்ணிக்கிறது செகண்டரி. ஓகே, நிறைய ப்ரொடியூஸ் ஆகும் ப்ரைமரி அப்படின்னு சொல்லும் போது, பிகாஸ் அடிப்படை தேவைக்கு தேவையானது. ஓகே, ஆனால் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த ட்ரக்ஸு, இந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்து ஃபார்ம் ஆகிறது தான். ஓகே, நான் ப்ரைமரி மெட்டபாலைட்ஸ் வந்து பிளான்ட் கிங்டமில் எல்லா பிளான்ட்டுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். பட் செகண்டரி மெட்டபாலைட் ரொம்ப பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் வந்து கொடுக்கக்கூடியது. ஓகே, அண்ட் தென் பேசிக் மாலிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு தேவையானது இதெல்லாம் அதுக்கெல்லாம் தேவையில்லை. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ட்ஸ். பட் இது பிளான்ட்டுக்கு எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல் கிடையாது. அதை நம்ம பிச்சு சாப்பிடலாமே தவிர அது பிச்சு சாப்பிட்றதுக்கான ஒரு யூஸில் அது இல்லை. ஓகே, அண்ட் ஆல்சோ பிளான்ட் லைஃப்க்கு பிகினிங்லேருந்தே வந்து இட் நீட்ஸ் ஆல் தீஸ் மெட்டபாலைட்ஸ். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரப்பர் மரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன சாப்ளிங்லேருந்தே அது ரப்பர் கொடுக்காது. ஓகே, இட் ஹேஸ் டு க்ரோ டு அ சர்டன் ஸ்டேஜ் அண்ட் ஒன்லி அதோட லைஃப்பில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறமா தான் வந்து இட் வில் ஈவன் ஸ்டார்ட் கிவிங் அவுட் எனி செகண்டரி மெட்டபாலைட். இஸ் திஸ் கிளியர் பசங்களா? ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். இதோட எத்தனாவது லெவல் இது? எத்தனாவது செக் பாயிண்ட் இது? எத்தனாவது செக் பாயிண்ட் இது? 6வது செக் பாயிண்ட்டும் முடிஞ்சது. நவ் we are at the last check point பசங்களா. Are you ready? முடிஞ்சது 6th check point. So any doubts so far? We started with biomolecules அப்படின்னு சொல்லி அதை எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து, then we came to amino acids, proteins, lipids, yes, then nitrogenous bases, and அதுக்கப்புறமா we saw the metabolites. Okay, and அதோட 6 levels down, one more level to go, which is level 7, enzymes. Okay, again NEET perspectiveல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்மெண்ட். ஓகே, நான் என்சைம்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து 8th standard science. ஓகே, நமக்கு தெரியும் என்சைம்ஸுங்கிறது they are certain proteins நம்மளோட பாடியில் நடக்கிற ஒவ்வொரு ரியாக்ஷனையும் கேட்டலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேட்டலைஸ்னா என்ன? ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து பொறுமையாக 6 மாதம் படிச்சுட்டு இருக்கிற விஷயத்த வந்து நாங்கள் ஓகே பசங்களா சட்டுன்னு ஆடுகளத்துக்கு வாங்க, எக்ஸாம் எழுதுங்க, 20 சாப்டர் முடிச்சிடலாம் அப்படின்னு, 15 சாப்டர் 20 நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்சைம்ஸும் நம்ம பாடி பொறுமையாக ஒன் மாலிகுலா சிந்தசைஸ் பண்ணுறத சரிங்கடா அவ்வளோதான் முடிஞ்சது 10 அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரியாக்ஷன்ஸை ஆக்சலரேட் பண்ணுற ஒரு மெக்கானிசம் நம்மளுடைய இந்த என்சைம். ஓகே, திஸ் இஸ் அவர் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெவல் பசங்களா. ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் ஃபார் சம் மோர் டைம், யூ கேன் டூ திஸ். ஓகே, ஸோ நம்ம என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
it is contributing to major life processes. Nama life nadakudhu appadina it is only because of these enzymes. Okay, now how these enzymes work appadina, it is like a pootu and a savi. Okay, what happens? பூட்டு இருக்கும், நீங்கள் சாவி உள்ளே போடுவீங்க, சாவி போட்டு டப்புன்னு திறந்தோம் அப்படின்னா பூட்டு திறந்துடும். சேம் மெக்கானிசம். ஓகே, என்னுடைய என்சைம் ஒன்று இருக்குது, இந்த என்சைம்க்கான சப்ஸ்ட்ரேட் இருக்கும், சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் வந்து கனெக்ட் ஆன உடனே இப்போது க்ளோஸ் ஆன பூட்டும் சாவியும் சேர்ந்துருக்கும். கரெக்ட், அதை நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆன பூட்டும் சாவியும் சேர்ந்துருக்கும். அதே போல் என்னோட ரியாக்டன்ட் ஆர் மை சப்ஸ்ட்ரேட்டும் என்னுடைய என்சைமும் சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் மை ES காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸோ என்னோட என்சைம் சப்ஸ்ட்ரேட்டோட சேர்ந்து, ஸோ க்ளோஸ்டான பூட்டு சாவியோட சேர்ந்து ஒரு ES காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணும். ஓகே, நான் இதை தாண்டி இட் வில் ஃபார்ம் ஒன் மோர் விச் இஸ் மை enzyme product complex. நான் சொன்ன மாதிரி when I open the பூட்டை நான் திறந்த உடனே ஓப்பன் ஆன பூட்டும் என் சாவியும் சேர்ந்துருக்கு. பட் அது ஃபஸ்ட்டு இருந்த லெவல்லையே இருக்கா? இல்லை, இது வேறு மாதிரியான ஒரு கனெக்ஷன். ஸோ என்னோட சப்ஸ்ட்ரேட் ஹேஸ் ஆல்ரெடி பிகம் இட்ஸ் ப்ராடக்ட், ஆனால் இன்னும் சாவியில் அட்டாச்சாக தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி ஒரு என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்ட் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சாவி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ தட் இஸ் மை E+P. சிம்பிள் ஈக்குவேஷன், என்சைமோட மொத்த ப்ராசஸையும் சொல்லியாச்சு. இஸ் தட் கிளியரா பசங்களா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னோட என்சைமோட சப்ஸ்ட்ரேட் இஸ் ஜாயினிங். இப்போ சப்ஸ்ட்ரேட் சேரும்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம்ட். ஓகே, ஸோ அது வந்து சேர்ந்த உடனே ஒரு சின்ன ஒரு கான்ஃபர்மேஷனல் சேஞ்ச் இருக்கும். ஓகே, அது ஆன உடனே மை ப்ராடக்ட் இஸ் ஃபார்ம்ட். ஆஃப்டர் த காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம், ஒரு ப்ராடக்டோட சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்ம். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வில் கோ செப்பரேட்லி, என்சைம் வில் கோ செப்பரேட்லி. நான் இந்த என்சைமை வச்சு நான் இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டை தாராளமாக கேட்டலைஸ் பண்ணலாம். ஸோ அதே பேட்டர்ன் இருக்கிற இன்னொரு பூட்டு கிடச்சதுன்னா நான் சேம் சாவியை வச்சு நான் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இஸ் தட் கிளியர்? சப்ஸ்ட்ரேட்னா நான் வாட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு என்சைமை யூஸ் பண்ணி, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கைனேஸ் என்சைமை யூஸ் பண்ணி நான் குளுக்கோஸ்க்கு ஃபாஸ்பேட் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ குளுக்கோஸ் இஸ் மை சப்ஸ்ட்ரேட். நான் எதை வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேனோ என்னோடய ரியாக்ஷனை, எதை வந்து நான் ஸ்பீடப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ஃபஸ்ட்டு மாலிக்யூல், தி ரியாக்டன்ட். ஓகே, இன் நார்மல் கெமிக்கல் டேர்ம்ஸ் ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? ஸோ அந்த ரியாக்டன்ட் எது மேலே நான் வந்து என்னுடைய ரியாக்ஷனை நடத்துகிறேனோ தட் இஸ் மை சப்ஸ்ட்ரேட். ஓகே, ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட்டோட when I add my enzyme, it forms an enzyme substrate complex that will further convert into an enzyme product complex and என்னுடைய ப்ராடக்ட் அங்கேருந்து வெளியே வரும். ஓகே, இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பைண்டிங் சைட் இருக்குது, which is nothing but my active site of the enzyme. Okay, so இந்த என்சைமில் இருக்கிற ஆக்டிவ் சைட்டோட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் will form. This is a very very short-lived complex. Okay, and அதுக்கப்புறமா உடனே products are given out. இஸ் திஸ் கிளியர்? அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் பசங்களா, என்சைம் அண்ட் சப்ஸ்ட்ரேட்டும் சேர்ந்தது. ஸோ ஹவு இஸ் மை சப்ஸ்ட்ரேட் கன்வெர்ட்டிங் இன் டு ப்ராடக்ட் அப்படின்னா, என்சைம் வந்து ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் வித் மை ப்ராடக்ட் அண்ட் தென் மை ப்ராடக்ட் இஸ் ரிலீஸ்ட். Okay, so அதுதான் I have written here that first active site of the enzyme la என்னோட substrate வந்து bind ஆகும் and then this induces my enzyme to alter the shape. So கரெக்டாக நம்ம வந்து சாவியை போட்டு okay ready அப்படின்னோடனே நம்ம வந்து now we are going to open the lock. So now when we open the lock, what will happen? இங்கே வந்து my chemical bonds ஓட சேர்ந்து a new product is formed. So நான் பூட்டு திறந்தாச்சு. So my product is formed ஆனதுக்கு அப்புறமா then my enzyme will release the product and now it is ready. இன்னொரு சைக்கிளுக்கு வந்து it is ready. Is that clear? அவ்வளோதான். That's it about enzymes. Okay, now இந்த enzymeக்கு என்ன மாதிரியான ஒரு factors வந்து can affect. Oh, before that I want to tell you that
எப்போவுமே நம்ம என்சைம் வந்து இஸ் ஃபார்மிங் அ ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் அது நடுவில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் என்சைம் ப்ராடக்ட்ங்கிற மாதிரி எக்கச்சக்கமான டிரான்சியன்ட் ஃபேஸஸ் வந்து தாண்டி தான் இட் ஹேஸ் டு ஃபார்ம் த ப்ராடக்ட் இல்லையா. நான் இந்த ப்ராசஸில் என்ன ஆகும், யூஸ்வலாக இந்த டிரான்சியன்ட் ஃபேஸஸ்க்கு வந்து எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ இந்த எனர்ஜியை மீட் பண்ணுற வரலும் கொஞ்சம் கொஞ்சமாக என் சப்ஸ்ட்ரேட்டும் ட்ரை பண்ணி எப்போ அந்த எனர்ஜி ரீச் ஆகுதோ அப்போ தான் இட் வில் ஃபைனலி ரீச் all the transient phases and then it will form the product. அந்த எனர்ஜி அதனால் ரீச் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம் அதுக்கு கிடைக்காது. ஓகே, நான் இந்த என்சைம் வந்தோடனே என்ன பண்ணும், இந்த ஒரு ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது இந்த டிரான்சியன்ட் ஃபேஸஸில் இருக்கிற இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைச்சிடுச்சுன்னா என்ன ஆகும், ஈஸியாக என் சப்ஸ்ட்ரேட் நான் இன்னும் அவ்வளோ எனர்ஜிக்கெலாம் போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இட் வில் ஸ்டார்ட் ஃபார்மிங் த ப்ராசஸ். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஸோ என்சைமில் ஆக்டிவ் சைட் அப்படிங்கிற ஒரு பவுச் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் மை சப்ஸ்ட்ரேட் வில் கம் அண்ட் பைண்ட் ஆனோடனே இந்த சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு நடுவில் இருக்கிற இந்த டிரான்சியன்ட் ஃபேஸஸ் உடைய எனர்ஜியை, அதாவது இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து என்னோட என்சைம் குறைச்ச உடனே டக்குன்னு என்னோட ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், அண்ட் தென் மை ப்ராடக்ட்ஸ் ஆர் released. அவ்வளோதான் என்னுடைய enzyme mechanism. Okay பசங்களா? So now coming to the factors that actually influence என்னுடைய இந்த enzyme activity என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு narrow range of temperature and pHல மட்டும்தான் என்னுடைய என்சைமால ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அண்ட் pH ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் ரெகுலேட்டிங் என்னுடைய என்சைம் ஆக்டிவிட்டி. ஓகே, எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து பீட் பிஹெச் பீட் டெம்பரேச்சர், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு டெம்பரேச்சர் இல்லை ஒரு பிஹெச்சில் தான் என்னுடைய என்சைம் மேக்ஸிமம் வேலை செய்யும். அண்ட் அந்த ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட்டை தான் ஐ கால் அஸ் மை ஆப்டிமம் பாயிண்ட், மை ஆப்டிமம் பிஹெச் ஆர் மை ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஓகே, நான் இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கோ பிஹெச்க்கோ ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி என்னுடைய ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நான் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு 10 டிகிரிக்கும் என்னுடைய ரியாக்ஷன் ரேட் டபுள் ஆகிட்டே இருக்கும் until I reach my optimum. நான் ஆப்டிமம்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் 10 நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது மை ரேட் அப்படியே பாதி ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இன் போத் சைட்ஸ் ஐ ஹாவ் அ டிப் இன் மை ஃபங்க்ஷன். இஸ் தட் கிளியர் பசங்களா? ஓகே, ஸோ ஒரு ஆப்டிமம் பிஹெச் அண்ட் டெம்பரேச்சர் ரேஞ்சில் மட்டும்தான் என்னுடைய என்சைம் ஒர்க் பண்ணும் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஆப்டிமம்க்கு ரெண்டு பக்கம் கம்மியாக இருந்தாலும் சரி ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி என்னுடைய ஆக்டிவிட்டி இஸ் ரெலட்டிவ்லி லெஸ்ஸர். இஸ் தட் கிளியர்? ஓகே, நவ் நான் சொன்ன மாதிரி போத் below and above the optimum value என்னுடைய activity will decrease. ஓகே, நான் ஒவ்வொரு என்சைமுக்கும் சரி ஒவ்வொரு என்சைமுக்கும் சரி ஒரு pH ஒரு டெம்பரேச்சர் அதுக்குன்னு ஆப்டிமமான ஒரு ரேஞ்சில் வந்து இட் கேன் பி சீன். ஓகே, பெஸ்ட் வந்து ஃபார் an enzyme is generally 37 degrees. ஓகே, அண்ட் ஒரு 40 டிகிரிக்கு மேலே போனீங்கன்னா it will definitely decline. Okay, பயங்கரமா it will tend to denature sometime. Yes, I'll tell you பசங்களா. So if you see ஒரு என்சைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு டெம்பரேச்சரில் இட் வில் பி ஆப்டிமம். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா, அதாவது கம்மியான டெம்பரேச்சர்லையாவது நம்ம அதோடைய ஆக்டிவிட்டியை ஃப்ரீஸ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஓகே, ஒரு இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் வச்சுருக்க முடியும். ஆனால் ஒரு இன்க்ரீஸ் டெம்பரேச்சர் ஆச்சு, ஒரு ஹையரான ஒரு ரேஞ்சுக்கு அது போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் at that point in time what happens is it will denature. Okay, so now when it denatures அப்படின்னு சொன்னால் அதோடைய டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோட்டீனுக்கு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர், அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இஸ் broken. அப்போ அப்படின்னா என்ன, மை என்சைம் ஹேஸ் பின் denatured. ஸோ அதனால் ப்ராப்பராக இட் cannot function. ஸோ அதுக்கு தான் டேக், அதாவது thermus aquaticus. ஓகே, thermus T, aquaticus AQ. ஸோ டேக்
பாலிமரேஸ் தெர்மஸ் அக்வெட்டிகஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாலேருந்து வர ஒரு பாலிமரேஸ் என்சைம் ஒரு ஹை டெம்பரேச்சரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைமாக கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ சம் ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து வென் வி ஆர் கண்டக்டிங் இன் த லேப் அப்போ நமக்கு ஹை டெம்பரேச்சர் தேவைப்படும் பொழுது இந்த மாதிரி ஒரு சில என்சைம்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம we can conduct that reaction because நம்ம பாடியில் இருக்கிற ஒரு சில என்சைம்ஸ் வந்து cannot sustain அந்த அளவுக்கான ஒரு high temperature. Is that clear? So Taq polymerase is an enzyme that can withstand high temperature. But அது தவிர நம்ம பாடியில் இருக்கிற யூஷுவல் என்சைம்ஸ் எல்லாமே இந்த ஒரு ரேஞ்சில் மட்டும்தான் it is highly functional. அதனால தான் overly high fever வந்தால் you have to be very very careful because at some point what will happen is my enzymes can get denatured. ரொம்ப body temperature ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஸோ அதனால you will have to keep it intact. Okay? Is that clear? Taq polymerase itself is an example. Okay, that is the name of that enzyme. Okay, all right. Okay, fine. So now low temperature la vandu pathina na sonna madri you can inactively preserve that or particular enzyme. Adhe high temperature la it gets denatured. So adanal when I am talking about pH and temperature romba important ana factors idu ellame. Okay pasangla, now moving on to the next factor நம்ம என்சைமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா with the increase in substrate concentration my enzyme activity will increase. இதுக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, நம்ம ஒரு சலானுக்கு போய் முடி வெட்டணும்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், 4 சீட் இருக்குது அப்படின்னா 4 பேர் வர வரைக்கும் டக்கு டக்குன்னு சரி நீங்கள் வாங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு வெட்டி அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் 5ஆவது ஆள் வரும்பொழுது என்ன ஆகும், அவர் க்யூவில் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 4 சீட்டுமே இஸ் ஆல்ரெடி ஆக்யூபைட். ஸோ ஒருத்தர் எந்திரிச்சு போனால் தான் அடுத்த பர்சன் கேன் டேக் த சீட். நான் அதே மாதிரி என் நான் வந்து ஒரு 10 என்சைம் உள்ள போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மாலிக்யூல் அனுப்புகிறேன், அப்புறம் ஒரு 2 மாலிக்யூல் அனுப்புகிறேன், அப்புறம் ஒரு 2 மாலிக்யூல் அனுப்புகிறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி என்னுடைய ஸ்பீடு என்னுடைய என்சைம் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். At one point it will be the same because என்னுடைய number of enzymes number of substrate molecules equal. அதுக்கு மேலே நான் எவ்வளோ சப்ஸ்ட்ரேட்டை நான் ஆட் பண்ணிகிட்டே போனாலும் அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் நான் கேட்டலைஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் என்னால் நெக்ஸ்ட் பேட்சை உள்ளே கூப்பிட முடியும். ஓகே, ஸோ இந்த ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் வாட் ஐ கால் மை வி மேக்ஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த வி மேக்ஸுக்கு பாதி ஒரு பாதி வெலாசிட்டி ரீச் பண்ணுற ஒரு நேரத்தில் என்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இருக்கோ that is what I call the Km or the Michaelis constant. Okay, now what is the Michaelis constant அப்படின்னா it is the substrate concentration at which என்னோட ரியாக்ஷனோட full velocityல பாதி velocity ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். Is that clear? So every time ஒரு என்சைம் வந்து இட் இஸ் அட்டாச்சிங் டு அ சப்ஸ்ட்ரேட் அப்படின்னா இந்த ரியாக்ஷனுக்கு அஃபினிட்டி ஜாஸ்தியாக இருக்கான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன், என்னுடைய கேஎம் அதாவது ஒரு 2 மாலிக்யூல் போட்டோடனே மேக்ஸிமமில் பாதி வெலாசிட்டி ரீச் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் என்னுடைய சப்ஸ்ட்ரேட்டுக்கு என்சைமோட அஃபினிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே வந்து நான் ஒரு 10 மாலிக்யூல் போட்டால் தான் பாதி ஸ்பீடுக்கே வருது அப்படின்னு சொன்னால் அதோடைய அஃபினிட்டி கம்பேரிட்டிவ்லி கம்மி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நம்ம வந்து we can predict how well the enzyme is functioning with the particular substrate. Okay, ஸோ இந்த ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி இஸ் வாட் ஐ கால் விமேக்ஸ். அண்ட் இதை தாண்டி என்னுடைய ஸ்பீட் வந்து இன்க்ரீஸே ஆகாது. இஸ் தட் கிளியர்? ஸோ நவ் இன்க்ரீஸே ஆகாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்சைம் மாலிக்யூல்ஸ்
சப்ஸ்ட்ரேட்டை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை என்சைம் இருக்கோ அத்தனை சப்ஸ்ட்ரேட்டை நான் கேட்டலைஸ் பண்ணி முடித்து இந்த பேட்சை நான் அனுப்பினதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்சை என்னால் கூப்பிட முடியும். ஸோ 10 என்சைம் மாலிக்யூல் இருக்குன்னா 10 சப்ஸ்ட்ரேட்டுக்கு மேலே 11, 12, 20, 25 எத்தனை நீங்கள் அனுப்புனாலும் அந்த 10 முடிச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட் 10க்கு கவனம் செலுத்த முடியும். ஓகே, ஸோ நோ ஃப்ரீ என்சைம் மாலிக்யூல்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் தேர்ஃபோர் என்னுடைய சப்ஸ்ட்ரேட் வந்து cannot function at its அதுக்கு மேலே there is no scope for it to increase its speed. Is this clear பசங்களா? Any questions so far? Any questions so far? Are you all clear? எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? Any questions so far? ஸோ நான் இங்கே வந்து சமரைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இஃப் யூ லுக் அட் த டெம்பரேச்சர் ஆஃப் என்னுடைய கிராஃப்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், பிஹெச் அண்ட் சப்ஸ்ட்ரேட் கான்சன்ட்ரேஷன். பிஹெச்சுக்கும் இந்த மாதிரி ஒரு டம்பிள் ஷேப்பான ஒரு கிராஃப், டெம்பரேச்சருக்கும் அதே மாதிரி தான். பட் டெம்பரேச்சருக்கு என்னென்னா ஒரு ஆப்டிமம்க்கு மேலே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது மடமடன்னு இட் கேன் கெட் டீநேச்சர்ட். அதனால தான் கொஞ்சம் சாஞ்சாப்பில் ஒரு கிராஃபாக இருக்குது. பட் மிச்சப்படி ரெண்டுத்துக்குமே மோர் ஆர் லெஸ் சேம் எஃபெக்டிங் levels தான். Okay, and then substrate concentration it will increase to a certain extent and then it will stabilize. Is that clear? Now temperature, pH, concentration poga I have this other important aspect which is an inhibitor. Okay, so enzyme நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒரு கும்பல். ஆனால் இந்த என்சைம் பெர்ஃபார்மன்ஸை எப்படியாச்சும் நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து இன்னொரு கும்பல் which is our inhibitor கும்பல். ஸோ inhibitors வரும்பொழுது what happens, my activity of an enzyme is very sensitive to some chemicals. அப்போ என்ன ஆகும், அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து மிட்டாய் மாதிரியே வந்து மாத்திரை கொடுத்தது உண்டு இல்லையா? நம்ம சின்ன வயசில் இருக்கும்பொழுது இது வந்து ஜூஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காஃப் சிரப் ஊற்றி கொடுத்துருவாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ இது காஃப் சிரப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டை மாதிரியே ஓகே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஜூஸ் மாதிரியே வந்து ஷேப்பை வச்சுட்டு another molecule will come which is my inhibitor. அப்போ இன்ஹிபிட்டரை பார்த்தோன்னே என்சைமுக்கு வித்தியாசம் தெரியாது சப்ஸ்ட்ரேட்டா இன்ஹிபிட்டரான்னு. அப்போது இன்ஹிபிட்டர் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட இடத்த எடுத்துக்கிச்சு அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் can no longer perform. அப்போ அந்த ஒரு enzyme cannot catalyze another substrate. அப்போ என்னோட activity slowly குறைஞ்சிரும். புரிஞ்சுதா பசங்களா? ஸோ whenever ஒரு என்சைமில் ஒன் இன்ஹிபிஷன் கொண்டு வரத்துக்காக ஒரு மாலிக்யூலை நான் அனுப்பினேன் அப்படின்னா தட் இஸ் நத்திங் பட் அன் இன்ஹிபிட்டர். அண்ட் இந்த இன்ஹிபிட்டர் சப்ஸ்ட்ரேட்டை மாதிரியே வேஷம் போட்டுட்டு அதே மாதிரி நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து அந்த இடத்த வந்து எடுத்துகிட்டு சப்ஸ்ட்ரேட்டை வந்து ரியாக்ஷன் ஆக விடாமல் தடுத்துச்சு அப்படின்னா அது வந்து காம்படிஷனில் இருக்குது. நீ போறியா நான் போறியா அப்படின்ற மாதிரி இட் வில் சம்ஹவ் ட்ரை டு கம்பீட் வித் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் கெட் த ஆக்டிவ் சைட். ஸோ அதனால திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். இஸ் திஸ் கிளியர் பசங்களா? எஸ். ஸோ ரெண்டு பேருக்கும் அவ்வளோ க்ளோஸான ஒரு ஸ்ட்ரக்சரல் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அது ரொம்ப ஈஸியாக சப்ஸ்ட்ரேட்டோட பைண்டிங் பிளேஸை எடுத்துக்க முடியும். இஸ் திஸ் கிளியர்? கிளியர்? ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன்கேஸ் அந்த இன்ஹிபிட்டர் வந்து ஆக்டிவ் சைட்டை எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா சப்ஸ்ட்ரேட் cannot bind with the enzyme anymore and as a result my enzyme reaction வந்து it is going to decline in activity. For example, succinic dehydrogenase அப்படிங்கிற என்சைமோடைய சப்ஸ்ட்ரேட் யாரு? சக்சினேட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரேட். ஓகே, ஸோ சக்சினிக் டீஹைட்ரோஜனேஸோட சேரணும். ஆனால் மேலோனேட் அப்படிங்கிற இன்னொரு சப்ஸ்டன்ஸ் லுக்ஸ் எக்ஸாக்ட்லி லைக் என்னுடைய சக்சினேட். ஓகே, சக்சினேட்டுக்கு வந்து மேக்கப் போட்டு அமுச்சு விட்டா மாதிரி மேலோனேட் வந்துடும். அப்போது வந்து ஆக்டிவ் சைட் வந்து will get confused. Then it will think okay இது என்னுடைய சப்ஸ்ட்ரேட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு it will try to bind with it and as a result what is happening is that என்னுடைய reaction வந்து it is going to stop, it is going to decline in activity. So இந்த மாதிரியான competitive inhibitors வச்சு நம்ம bacterial pathogens கூட sometimes நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இஸ் தட் கிளியர்? absolutely. ஸோ கேட்டலிஸ்ட்டுக்கு ஒரு பாய்சன் மாதிரியான ஒரு இன்ஹிபிட்டர் வந்து ஜாயின் ஆகும்பொழுது மை ரியாக்ஷன் இஸ் நோ லாங்கர் ஏபிள் டு டேக் பிளேஸ். இஸ் தட் கிளியர் பசங்களா?
Okay, now நம்மளோட check pointலயும் கடைசி check point ஆன last part which is the classification of enzymes பசங்களா, very very important part. Okay, இந்த classification of enzymes, அதாவது enzymes எவ்வளவோ enzymes இருக்கு, but பர்டிகுலராக இந்த ஒரு 6 கிளாஸஸில் நம்ம இந்த என்சைம்ஸை நம்ம செக்ரிகேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஆஸ் அ ரிசல்ட் when we segregate under these 6, அதுக்கு கீழே நிறைய சப் கிளாஸஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு 4 digit நம்பர் கொடுத்து ஒவ்வொரு என்சைமையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, பட் ஓவர் அண்ட் அபவ் இந்த 6 கிளாஸஸ் ஆஃப் என்சைம் இஸ் வாட் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் நம்மளுடைய என்டையர் குரூப் ஆஃப் என்சைம்ஸ். ஓகே, ஸோ ஆப்சல்யூட்லி நான் ஆல்வேஸ் சொல்கிறது இந்த 6 இதையும் ஞாபகம் வச்சுக்கிறது. யூ கேன் ரிமெம்பர் hill top. Okay, so H for hydrolase, I for isomerase, L ஒரு L for ligase, இன்னொரு L for lyase, T for transferase and O for oxidoreductase. P வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சைடு ஃபிட்டிங். ஓகே, ஸோ ஹில் டாப் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது it is my entire enzyme classification. So all 6 classes நான் இதுக்குள்ள include பண்ணியிருக்கேன். Is that clear பசங்களா? Clear? So இந்த ஒவ்வொரு கிளாஸும் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி if I have to dig into it, as simple as that, oxidoreductase or dehydrogenase அப்படின்னு நான் சொல்லும் பொழுது it is something that will bring about an oxidation reduction reaction. Okay, so oxidation reduction அப்படின்னா என்ன? நான் வந்து ஹைட்ரோஜனை போட்டு பந்தாட போகிறேன், ஆக்சிஜன் நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ஆக்சிடேஷன் நான் ரிமூவ் பண்ண போகிறேன், ரிடக்ஷன் நான் கெயின் பண்ண போகிறேன். ஸோ ஹைட்ரோஜனை போட்டு நான் விளையாடுறதுனால டீஹைட்ரோஜனேசிஸ் அப்படின்னும் கூட ஐ கேன் கால் திஸ் செட் ஆஃப் enzymes. Okay, now oxidoreductase அப்படின்னு சொல்லும் பொழுது oxidation and reduction together is taking place. அவ்வளோதான். Okay, so S ஒரு reduced ஃபார்மில் இருக்குது, S dash ஒரு ஆக்சிடைஸ்ட் ஃபார்மில் இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் ஒரு ரியாக்ஷனில் போடும்பொழுது இந்த ஒரு ஆக்சிடோரிடக்டேஸ் இல்லை என்னுடைய டீஹைட்ரோஜனேஸ் உள்ளே குதிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த S dash ஆக்சிடைஸ்டாக இருந்தது இப்போது ரிடியூஸ் ஆகிடும், அண்ட் S ரிடியூஸ்டாக இருந்தது இப்போது ஆக்சிடைஸ் ஆகிடும். அப்போது ஒரே ரியாக்ஷனில் ஒருத்தர் ஆக்சிடைஸ் ஆறா ஒருத்தர் ரிடியூஸ் ஆறான்றப்போ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஸோ ஆக்சிடோரிடக்டேஸ். That's it. So that's your first class of enzymes. Okay, then second வந்து பாத்தீங்கன்னா is the transferases. Okay, so when I say transferases, transfer பண்றேன். ஓகே, இப்போ நம்ம படத்துலலாம் பார்க்குற மாதிரி திருச்சியிலேருந்து சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், மதுரையிலேருந்து திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் எஸ்ஸோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த ஜி குரூப்பை ஜிலேருந்து பிச்சு எஸ் டேஷோட சேர்த்து வைக்கும்பொழுது ஐ ஹாவ் ட்ரான்ஸ்ஃபர்ட் மை ஜி குரூப். ஓகே, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு மாலிக்யூலோட அட்டாச்சாக இருக்கிற ஒரு குரூப்பை அதுக்கிட்டேருந்து பிடுங்கி இன்னொரு ரியாக்டன்ட் கிட்ட கொடுக்கும்பொழுது தட் இஸ் மை ட்ரான்ஸ்ஃபரேஸ் ரியாக்ஷன். ஓகே, வீட்டில் வந்து இஃப் யூஆர் தி ஓல்டஸ்ட் சிப்ளிங் அப்போ புனிங்கி கொடுக்குறதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் அப்போ நம்ம தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரேஸ் ரியாக்ஷனில் இருக்கிற பெரிய தியாகியாக மாறிடுவோம். ஓகே, ஸோ வென் ஐ ட்ரான்ஸ்ஃபர் ஒன் குரூப் ஃப்ரம் ஒன் particular reactant to another reactant, that is அந்த ஒரு ப்ராசஸை கேட்டலைஸ் பண்ணுற ஒரு என்சைம் வந்து இஸ் வாட் ஐ கால் transferases. ஓகே, ஸோ முதல்ல பார்த்தது ஆக்சிடோரிடக்டேஸ், ரெண்டாவதாக பார்த்தது டிரான்ஸ்ஃபரேஸ். ஓகே, நான் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இஸ் ஹைட்ரோலேசஸ். நான் ஹைட்ரோலேஸ்னு சொல்லும்போது ஹைட்ராலிசிஸ் ஒரு வாட்டர் மாலிக்யூலை நான் ரிமூவ் பண்ணுற ஒரு ரியாக்ஷன். ஓகே, எஸ்டர் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், மீத்தர் ஃபார்மேஷனாக இருக்கட்டும், பெப்டைட் பாண்ட் முதற்கொண்டு இப்போ தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ப்ரோட்டீனில் வந்து when I'm forming a peptide bond என்ன பண்ணுறேன் நான், I am removing ஒரு particular water molecule, correct? So when this elimination is taking place, I am removing water. So hydrolysis is happening. So that அந்த ஒரு reaction, the enzyme that catalyzes this particular reaction is what I call hydrolysis. Clear? Very very simple this is pasangla, there is nothing to get confused about. Okay, so oxidoreductase, transferase, hydrolase. Now
we are going into lyase. Okay, now when I said ஒரு transferase என்ன பண்ணுது, G group ஒருத்தர்கிட்ட இருந்து புடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அந்த குரூப் அப்படியே கழட்டி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளோட lyase. Okay, so removal of group apart from water. ஓகே, ஸோ வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுதான் நம்மளோட ஹைட்ரோலேஸ். ஓகே, ஹைட்ரோலேஸை தவிர ஹைட்ரோலிசிஸ் ரியாக்ஷனை தவிர வேறு எந்த ரியாக்ஷன்லையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சியோட ஐ ஹாவ் 1x and y group that is attached. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் கை கோக்க வச்சுட்டு அந்த x and y நான் பிடிங்கி தனியாக வச்சேன் அப்படின்னா that becomes my lyase catalyze பண்ண ஒரு ரியாக்ஷன். ஸோ நான் அந்த குரூப்பை ரிமூவ் பண்ணிட்டேன் அண்ட் இந்த ஒரு குரூப் வாட்டரை தவிர இருக்கிற ஒரு குரூப். So as a result I have a lyase enzyme that is acting on this reaction. Is this clear பசங்களா? Is this clear? ரைட். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது இப்போ நான் வாட்டர் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ரெண்டு பேரை ஜாயின் பண்ணுறதுக்காக வேண்டி நான் பண்ணுறேன். பட் இங்கே தனித்தனியாக ஒரே மாலிக்யூலில் இருக்கிற ஒரு குரூப்பை நான் வந்து பிச்சு தனியாக வைக்கிறேன் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு டபுள் பாண்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ எப்போல்லாம் லையேஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு try and remove a group, I'm going to be left with double bonds. Okay, so group remove panni I'm left with double bonds and that is the reaction of a lyase enzyme. And then we have ligase enzyme. Okay, so ligase வந்து ஒட்ட வைக்கிற enzyme. இப்போ lyase பிச்சு வச்ச குரூப்பை திருப்பி நான் ஒட்ட வைக்கணும்னா நான் யார்கிட்ட போய் கேட்கணும், ligase போய் கேட்கணும். So whenever I link two compounds, அது வந்து ஒரு CUM OMA இருக்கலாம், CUM SUMA இருக்கலாம், CUM NUMA இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இந்த பக்கத்தில் ஒரு குரூப் இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு குரூப் இருக்குது, ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா யாரை கூப்பிடணும், லைகேஸை கூப்பிடணும். ஸோ திஸ் இஸ் லைக் அ க்ளூ. ஓகே, கம் மாதிரி ஒரு பக்கத்தையும் இன்னொரு பக்கத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்கு we call the enzyme ligase. முக்கியமாக பயோடெக்னாலஜியில் ஒரு ஜீனை நான் இன்னொரு ஜீனோட அட்டாச் பண்ணுறேன், இன்னொரு ஜீனோட கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னால் பர்டிகுலர்லி எனக்கு இந்த லைகேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அண்ட் தென் ஐ ஹாவ் ஐசோமரேசஸ். ஐசோமரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோமர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும் ஆனால் வேறு வேறு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரே கம்பவுண்டில் இருக்கிற ஒரு ஐசோமர்லேருந்து இன்னொரு ஐசோமருக்கு மாற்றுற ஒரு ப்ராசஸ். ஓகே, ஸோ இட் கேன் பி ஆப்டிக்கல், ஜியோமெட்ரிக்கல் ஆர் பொசிஷனல் ஐசோமர்ஸ். ஸோ இந்த ஐசோமர்ஸை வந்து நான் வந்து when I'm trying to convert இந்த ஒரு ஐசோமர்லேருந்து இன்னொரு ஐசோமருக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னா I will call isomerases. ஓகே, ஸோ I have என்னெல்லாம் 6 பார்த்தோம். ஹைட்ரோலேஸ் will remove water, ஐசோமரேஸ் ஒரு ஐசோமரை இன்னொரு ஐசோமருக்கு மாற்றுற ப்ராசஸ், லையேஸ் தனியாக இருக்கிற குரூப்பை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ், இட் will leave a double bond. லைகேஸ் இஸ் க்ளூ, நான் சொன்னேன் ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு என்சைம். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபரேஸ், ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கும்போது ஒரு ரியாக்டன்ட் கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்னோட டிரான்ஸ்ஃபரேஸ். அண்ட் தென் ஆக்சிடோரிடக்டேஸ், ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷனை கொண்டு வருது இஸ் மை ஆக்சிடோரிடக்டேஸ். ஓகே, ஸோ ஹில் டாப் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இஸ் தட் கிளியர் பசங்களா? நான் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த என்சைம் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஓகே, என்சைம் ஃபங்க்ஷனுக்கு கூடவே நிற்கிறது வந்து ஒருத்தர் யார் அப்படின்னா இட் இஸ் அவர் co-factors. Okay, so for a fact நான் உங்களுக்கு ஒரு piece of நிம்மதி கொடுக்குறேன் that this is the last part of this chapter. Okay, so இந்த சாப்டரோடைய ஆல்மோஸ்ட் எண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டாபிக் இஸ் அவர் co-factors பசங்களா. ஸோ இந்த ஒரு என்சைம் பற்றி படிக்கும்போது co-factor பற்றி படிக்காமல் இருக்கவே முடியாது. ஓகே, பிகாஸ் ஒரு கோஃபேக்டர் வந்து எப்போ ஒரு என்சைமோட ப்ரோட்டீன் பார்ட்டோட சேருதோ அப்போ தான் என்னோட என்சைம் ஒரு முழு என்சைமாக மாறும். ஓகே, ஸோ இஃப் யூ சி ஒரு என்சைமில் தேர் கேன் பி மோர் தென் ஒன் பாலிபெப்டைட் செயின். ஓகே, நான் சொன்ன மாதிரி
anytime you look at ஒரு enzyme structure பார்க்கும்போது subunits can be there எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா different kinds of polypeptides can be there so அப்போ sometimes ஒன்று இல்லை நிறைய polypeptides சேர்ந்த ஒரு ஸ்ட்ரக்சரா இது இருக்கலாம் so இது இருக்கிற பட்சத்தில் what happens is ஒரு protein part நான் சொன்னேன் இல்லையா enzyme is a protein அப்போ அந்த protein part மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா is called an apoenzyme பட் இந்த ஏப்போ என்சைம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ஏப்போ என்சைமை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஓகே ஸோ இந்த ஏப்போ என்சைம் எப்போ ஒரு கோ என்சைமோட சேருதோ ஒரு கோ ஃபேக்டரோட சேருதோ அப்போ தான் இட் பிகம்ஸ் ஒரு முழுமையான ஒரு என்சைம் ஒரு ஹோல் என்சைம் ஸோ ஹோல் அப்படின்னு சொல்லும்போது ஹோலோ என்சைம் ஓகே ஸோ ஒரு ஏப்போ என்சைம் ஒரு கோ ஃபேக்டரோட சேரும்பொழுது தான் இட் forms as a whole apoenzyme alright so இந்த ஒரு cofactor நான் பார்க்கும்பொழுது they are the non protein constituents that bind to the enzyme okay and they make the enzyme catalytically active so ஒரு apoenzyme அந்த protein part of the enzyme மட்டும் இருந்துச்சு அப்படின்னா it cannot function as an enzyme completely so அதை வந்து ஒரு full இதுவாக சேர்த்து வச்சு அதை ஆக்டிவ் ஆக்கணும் அப்படின்னா it is only because of the cofactors okay pasangla is that clear now இந்த ஒரு cofactor அப்படினு நான் பார்க்கும்போது I can have some organic groups okay so சில ஒரு organic groups can be seen like the prosthetic groups or சில inorganic groups இருக்கலாம் which I call as coenzymes or ஒரு சில மெட்டல் அயன்ஸாக அது இருக்கலாம் லைக் வந்து சில ரியாக்ஷன்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா வெனேடியம் அயன்ஸ் பெலேடியம் அயன்ஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா வந்து என்னோடய ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் இன் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன் நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷனை பற்றி பேசும்போது கால்சியம் அயன்ஸ் இருக்கும்போது தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி மெட்டல் அயன்ஸ் ஆர் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் கோஃபேக்டர் ஸோ கோஃபேக்டர் கோஎன்சைம்ஸ் prosthetic group எல்லாம் சேர்ந்தது is what I call as a cofactor okay so இது கூட இருக்கும்பொழுது தான் என்னுடைய என்சைம் கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷன் ஆக முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா my prosthetic group is an organic group நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் குரூப் இது வந்து ரொம்ப டைட்டாக என்னோட ஏப்போ என்சைமில் போய் ஒட்டிக்கும் ஓகே ஸோ ஆர்கானிக் குரூப் and tightly bound இது ரெண்டு தான் வந்து important features of my prosthetic group okay so cofactorல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெம்பர் யாரு அப்படின்னா it is prosthetic group who is organic and who is tightly bound to the apoenzyme okay and then எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பெராக்சிடேஸ் அண்ட் கேட்டலேஸ் they catalyze the breakdown of hydrogen peroxide to water and hydrogen so இந்த ரெண்டு என்சைமுமே வந்து can be seen இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா heme is a prosthetic group and it is a part of the active site of the enzyme so இந்த enzyme அப்படின்னு நான் சொல்லும்போது இந்த heme group தான் ஒரு prosthetic group-ஆக இருந்து இந்த ஒரு enzyme ஆக்டிவ் ஆக்கிறதுக்கு full and full help பண்ணுது okay now prosthetic group க்கு அடுத்து we have the coenzyme so coenzyme பாத்தீங்கன்னா அவங்களும் ஆர்கானிக் தான் பட் அதோட கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைட்டான கனெக்ஷன்லாம் கிடையாது இது வந்து நம்ம சும்மா ஒரு கிளாஸுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிப்போம் பட் ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிடாது ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு டிரான்சியன்ட் ஃப்ரெண்ட் ஒரு டிரான்சியன்ட் ஒரு அசோசியேஷன் வித் த ஏப்போ என்சைம் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் அ கோ என்சைம் ஓகே ஸோ யூஸ்வலாக கேட்டலிசிஸ் மட்டும் தே வில் கம் டுகெதர் ஓகே வேலை முடிஞ்சதா ஓகேப்பா பை வீட்டுக்கு போயிடு அவ்வளோதான் சரி ஓகே பை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ எசென்ஷியல் கெமிக்கல் கம்போனன்ட்ஸ் ஆஃப் மெனி கோ என்சைம்ஸ் ஆர் விட்டமின்ஸ் ஸோ விட்டமின்ஸ் இருந்தால் இந்த கோஎன்சைம்க்கு வந்து ரொம்ப ஐ மீன் அதோட ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் வந்து வில் be my coenzyme okay and in the coenzyme வந்து will now bind with the apoenzyme and it will bring about my reaction okay and then I have coenzyme which is nicotinamide adenine dinucleotide இந்த ஒரு coenzymeல வந்து பாத்தீங்கன்னா vitamin niacin அப்படிங்கிற vitamin வந்து is an important part so இந்த மாதிரி coenzymes are also organic groups but நான் சொன்ன மாதிரி ஒரே டிஃபரன்ஸ் என்ன prosthetic groupக்கும் coenzymeக்கும் coenzyme ரொம்ப லூஸா டிரான்சியண்டா அட்டாச் ஆயிட்டு ஓகே ரியாக்ஷன் முடிஞ்ச உடனே பை பை பட் அதே prosthetic group வந்து பாத்தீங்கன்னா it is very tightly associated with my particular apoenzyme okay pasangla and last we have the metal
ions. Okay, so metal ions வந்து பாத்தீங்கன்னா நிறைய என்சைம்ஸ்க்கு metal ions தேவை. நான் சொன்ன மாதிரி சில magnesium ions, zinc ions, calcium ions எல்லாம் தேவைப்படுற நிறைய reactions இருக்கு. So that is what makes my enzyme completely active. Okay, so cofactorsல என்னெல்லாம் பார்த்தோம்? We saw prosthetic group, coenzymes and metal ions. Is that clear? Now can I see some energy in the chat box pasangla? Right? So now நிறைய என்சைம்க்கு metal ions தேவைன்னு நான் சொன்னேன். ஸோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா they just form some coordination bonds. Okay, ஒரு coordination bond, ஒரு பக்கம் substrate ஓட ஒரு coordination bond, இன்னொரு பக்கம் enzyme ஓட ஒரு coordination bond அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட ரியாக்ஷனை வந்து ஈஸியாகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. தட் இஸ் ஹவு மை மெட்டல் அயன்ஸ் ஒர்க். ஓகே, ஸோ அதனால் கோஃபேக்டர்ஸ் கேட்டலிட்டிக் என்சைம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டு அன் எக்ஸ்டென்ட், சப்போஸ் கோஃபேக்டர் இல்லை அப்படின்னா என்சைம் ஒர்க்கே ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் இந்த கோஎன்சைம். இஸ் தட் கிளியர் பசங்களா? And with this we are done pasangla. We are done with biomolecules. Honestly, இப்போ இருக்கிற எல்லாருக்குமே give yourselves stars, tell yourselves you're amazing, because இந்த அளவுக்கு நீங்கள் வந்து almost I think 2 hours you've been paying attention and ஒரு பெரிய பெரிய சாப்டர் கிளாஸ் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்த யோயோ என்னடா இதுன்னு நினச்ச பெரிய சாப்டரை 7 லெவலில் 7 செக் பாயிண்டில் மாசாக முடிச்சிருக்கீங்க. அண்ட் ஐ ஆம் so proud of you and you should be too. Okay, I can see all your beautiful stars. இதே எனர்ஜியை கீப் அப் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த சண்டே வந்து we will see you in a marathon. and அது மட்டும் இல்லாமல் just hold on for 2 more weeks. Okay, so இதோட இந்த வீக் உடைய ப்ராப்பர் செஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நாளைக்கு I think Anish sir will meet you, right? And then we will see a marathon session on Sunday. and திரும்பவும் இதே மாதிரி we will continue to week 2. yes பசங்களா, are we ready? ஸோ அடுத்த டைம் நான் உங்களை மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஃபுல் எனர்ஜியில் நாம் ஒரு கேம் ஆட போகிறோம். அண்ட் அந்த கேமில் எத்தனை செக்லிஸ்ட்டு, எத்தனை செக் பாயிண்ட்ஸு, எத்தனை லெவல்ஸு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, you're all ready? wonderful. ஸோ ஒரு சாப்டர் முடிஞ்சதுமே அடுத்த சாப்டருக்கு ரெடி ஆகிட்டீங்க. அண்ட் ஐ am so proud of you. okay okay, all of you, so take care of yourselves. நல்ல ரிவைஸ் பண்ணுங்க, சூப்பராக ரிவைஸ் பண்ணுங்க. அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ் மேம், நான் ஸ்பிரிட் அப்பில் இருக்கேன், we going to do this அப்படின்னா ஸ்டார்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. and have a good day. okay, so see you all in the next class பசங்களா. all the very best. bye bye, see you.